ஹாய் டியர், டுடே நம்ம ஜிம்மினாக்கு ஒரு அன்சாட் பார்க்க போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு ஹோபி பார்க்க போகலான்னு நினச்சேன். ஆனால் என்னவோ தெரியல, சடனாக ஜிம்மினாக்கு போகலான்ட்டு வந்துச்சு. ஸோ இந்த டைட்டில் ஜிம்மினாக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு ஹோபி பார்க்க போடுறேன் ஓகேவா? ஓகே டியர், ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நியூலி மேரிட் கப்புள். ஓகே சரி, ஓகே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஜஸ்ட் அந்த ஸ்டோரி போகிற ஃப்ளோலையே நீங்களும் அப்படியே போங்க டியர், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் உங்களோட அம்மா கையில் கொண்டு வந்து ஃபோனை கொடுத்துட்டு போயிடுறாங்க. அம்மா நில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடுறீங்க. ஏண்டி அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ஃபோன் வேணாம் இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. ஏன் வேணாம்? மாப்பிள்ளை உன்கிட்ட பேசணும்னு சொல்லி கேட்டாராம்மா. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் கால் பண்ணுவார், பேசு அப்படிங்கிறாங்க. ஐயோ நான்லாம் பேச மாட்டேன், எனக்கு நான் எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி ஐயோ ஓஹோ அப்படிங்கிறீங்க. அவங்க அப்படியே பார்க்குறாங்க. ஏய் ஒன்னாண்டி பேச சொன்னேன், எதுக்கு எதோ பேசுகிறா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பேசி பழகணும்ல ஏன், அப்போ தானே கொஞ்சம் நல்லா பாண்டிங் இருக்கும். சடனாக கல்யாணம் பண்ணிட்டு போனீங்கன்னா அங்கே உனக்கு எல்லாம் புதுசாக தெரிவாங்க. ஸோ கொஞ்சம் பேசி பழகிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இல்லை எனக்கு வேணாம் மம்மி ப்ளீஸ், இந்தா ஃபோன் பண்ணால் நீயே பேசு, என்கிட்டலாம் கொடுக்காத, நான் தூங்கிட்டேன்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது உங்களோட அம்மாவும், ஏய் மாப்பிள்ளை என்கிட்ட பேசி என்னடி பண்ண போகிறாரு, உன்கிட்ட பேச தான் சொன்னார், பேசு. ஆல்ரெடி 2-3 டைம் கால் பண்ணி நான் அப்படி தான் சொன்னேன், இதுக்கு மேலே அப்படி சொன்னால் நல்லா இருக்காது, ஏதோ ஒன்று ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி நினச்சிப்பாங்க, மறையதே பேசு அப்படின்னு சொல்ல ரிங் அடிக்குது. ஸோ அன்னோன் நம்பர் இருந்தால் வருது. சொன்ன நம்பர் நீங்கள் சேவ் பண்ணியிருக்க மாட்டீங்க, அம்மாவுக்கு அப்படியே கால் மட்டும் தான் வந்திருக்கும், சேவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்பரை சேவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா வேணாம் இந்த புடி நான் இல்லைன்னு மட்டும் சொல்லுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒயின் பேசுடி அப்படிங்கிறாங்க. கால் ரிங் கட் ஆகிடுது. பாடி கட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அகைன் கால் வருது. ஸோ சட்டுன்னு அம்மா கையில் ஃபோனை கொடுத்துட்டு நீங்கள் ஓடி போயிடுறீங்க. அந்த பக்கம் போயிட்டு பால்கனிக்கிட்ட நின்றுக்கிறீங்க. உங்களோட அம்மா அட்டன் பண்ணுறாங்க, ஏன்னா அட்டன் பண்ணலன்னா நல்லா இருக்காதுல்ல. ஸோ அட்டன் பண்ணுறாங்க. அந்த பக்கம் ஜிமின் தான் பேசுகிறாரு. ஹலோ ஒயன் அப்படிங்கிறாரு. ஐயோ மாப்பிள்ளை நான் தான் அத்தை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். சாரி த ஒயன் நினச்சேன், ஃபோனை விட்டு கொடுத்துருப்பீங்கன்னு நினச்சேன் அப்படிங்கிறாரு. அது கொடுக்க தான்ப்பா வந்துட்டு இருந்தேன், அதுக்குள்ளே நீ கூப்பிட்ட, எனக்கு வேறு முட்டி வலியா, மேலே ஏற முடியல, ஒரு 2 நிமிஷம் இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரித்த நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் அப்படி லைனில் இருக்க உங்களோட அம்மா அப்படியே உங்ககிட்ட வராங்க. நீங்கள் வேணாம்னு சொல்லிட்டு தலையை மட்டும் ஆட்டுறீங்க, கையை எப்படி ஜாட பண்ணுறீங்க, வேணாம் இல்லைன்னு சொல்லுன்னு. உங்களோட அம்மா சத்தமா, ஒயன் இந்தாடி மாப்பிள்ளை கால் பண்ணியிருக்காரு, கேட்டே இருந்தே இந்தா அப்படின்னு சொல்லி வேறு கொடுக்குறாங்க. ஜிம்மினுக்கு இது கேட்டுகிட்டே இருந்தாளா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு லைட்டாக சிரிப்பாக இருக்குது. ஸோ அப்படியே சிரிச்சுட்டு ஃபோனை காதில் வச்சுட்ருப்பாரு. நீங்கள் நான் எங்கடி கேட்டேன் ஆத்தா அப்படிங்கிற மாதிரி. ஏம்மா அப்படிங்கிறீங்க. நீ தானே கேட்ட மாமா ஃபோன் பண்ணாரான்னு. இந்தா இங்கே வந்து நின்றுருந்தா நான் எப்படி வந்து கொடுக்குறது, இவ்வளோ தூரம் ஏறி வரத்துக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. ஜிமின் அப்படியே பார்க்குறாரு, மாமான்னு கூப்பிட்டாளா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வேறு லைட்டாக ஷை ஆகவும் நீங்கள் ஹலோ அப்படிங்கிறீங்க. வயன் அப்படிங்கிறாரு ஜிமினா. ஸோ உங்களுக்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவர்கிட்ட பேசுகிறீங்க. என்கேஜ்மெண்ட் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த டைம் கூட நீங்கள் பேசவே இல்லை, அப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் பின்னாடி ஒளிஞ்சு நின்று இருந்துருப்பீங்க. கல்யாணம் ஓகேவான்னு கேட்டிருப்பாங்க, அதுக்கு மட்டும் மண்டே ஆட்டிட்டு நின்று இருந்திருப்பீங்க. ஸோ அன்றைக்கி ரொம்ப ரஷ்ஷாக இருக்கவும் பேசியிருக்க முடியாது ஜிம்னாவாலையும். ஸோ அதுக்கப்புறம் நிறைய டைம் கால் பண்ணால் இப்படி நீங்கள் எடுக்க மாட்டீங்க, அம்மா தான் பேசுவாங்களா. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் உங்ககிட்ட பேசுகிறாரு, நீங்களும் அவர்கிட்ட இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறீங்க. ஹலோ அப்படின்னு நீங்கள் சொல்ல அப்படின்ட்டு அவருக்கு இப்போ என்ன பேசுகிறதுன்னு தெரியல. அவர் ஒரு மாதிரி இருக்காரு. நீங்களும் அப்படிங்கிறீங்க. ஸோ 2 பேர்த்துக்கு எப்படின்னா ஆவுன்னு மட்டும்தான் போயிட்டுருக்கே தவிர வாய் திறந்து பேச முடியல. ஸோ அவருக்கே ஒரு மாதிரி ஹார்ட்டெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வெயிட் ஆக்குற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேறு இருக்கா. என்னடா அது, நல்லா தானே இருந்தேன், ஏன்னு இது இப்படி சடனாக வாய்ஸ் கேட்டதுமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இது அந்த லவ் பட்டர்ஃப்ளையெல்லாம் வந்துட்டு அவரோட மூளைக்குள்ளேயே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஜிம்னா வந்துட்டு கொஞ்சம் போல்டாக ஆக்கிட்டு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. நான் சும்மா தான் இருக்கேன், நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நானும் சும்மா ஒன்று தான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு.
அப்படின்னு நீங்கள் கேட்கலையா? ஒன்று தான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஏன் அப்படின்னு நீங்கள் இது என்ன கேள்வி? என்னோடய ஃப்யூச்சர் ஒய்ஃபை பற்றி நினைக்கக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லி அது நினைக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. செம்மையாக ஷை ஆகுது, செம்மையாக ப்ளஷ் ஆகுது உங்களுக்கு அவர்கிட்ட பேசுகிறப்போ. ஸோ ஜிமினா என்ன பேசுன்னு தெரியாமல் அதுக்கு மேலே அவருக்கு ஒரு மாதிரி ஷை ஆகியிருக்குமா? சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க. நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாரா? ஏன் ஒரு மாதிரி சொல்கிறீங்க? சாப்பாடு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி ஆமாம் எனக்கு பிடிக்காத சமையல் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் பிடிக்கலன்னா வீட்டில் சொல்லியிருக்கலாம்ல, வேறு சமைச்சு தந்திருப்பாங்கள்ல அப்படின்னு சொல்லவும், இங்கே அந்த சீன்லாம் இடமே இல்லை. எனக்கு பிடிச்சதெல்லாம் இங்கே சமைக்க மாட்டாங்க. ஏன்னா என் தம்பி இருக்கான் பார்த்தியா, அவனுக்கு பிடிச்சதான் சமைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி? நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லவும், நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஏன் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட நான் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரா? அம்மா தானே, கேட்குறக்கு என்ன? நானே அம்மா கிட்ட எனக்கு பிடிக்கலன்னா அடம் பிடிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நீ உன்னோட அம்மா கிட்ட அடம் பிடிக்கலாம், பட் இங்கெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்கக்கிட்ட கேட்குறதுக்கு அப்படிங்கிறாரு. ஏங்க அப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லவும், ஏன்னா நான் என்னோடய ஒய்ஃப் கிட்ட தான் கேட்பேன். எனக்கு என்ன வேணுமோ அதை நான் உரிமையாக என்னோடய ஒய்ஃப் கிட்ட தான் கேட்கணுன்ட்டு ஒரு இதோடு இருக்கேன். ஸோ நீங்கள் நாளைக்கு என் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு பிடிச்சதா சமைச்சு கொடுங்க, அப்படியே ஊட்டி விட்டால் கூட நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. நானா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீ தான் அப்படிங்கிறாரு. சமைச்சு கொடுக்கறது கூட ஓகே, அது என்ன ஊட்டி விடுறது அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஆமாம் நீ தான் ஊட்டி விடணும், ஏன்னா நான் உனக்கு ஊட்டி விடுவேன்ல, அப்போ திருப்ப நீ எனக்கு ஊட்டி விட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எனக்கு ஊட்டி விடுவீங்களா அப்படின்னு சொல்லி ஆமாம் பின்ன நான் ஊட்டி விட மாட்டேன்னா என்ன என்னோட பொண்டாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலை ஒரு ஃபார்மில் தான் தலைவன் போயிட்டுருக்கான். நீங்கள் லைட்டாக அப்படி ப்ளஷ் ஆகிட்டே அதை அப்படியே தெரிவிச்சுக்காம சரி ஓகே நான் வைக்கட்டா அப்படின்னு சொல்கிறீங்க. என்னடி அதுக்குள்ளே வைக்கட்டா அப்படிங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எது டியா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆமாம் நான் யாரையும் டீ போட்டில் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன மட்டும் ஏன் அப்படி கூப்பிட்றீங்க? என்னையும் யாரும் டீ போட்டு கூப்பிட்டதே இல்லை, எனக்கு அப்படி கூப்பிட்டு பிடிக்காது அப்படின்னு நீங்கள் சொல்லவும், உண்மை சொல்லு, இப்போ நான் உன்னை டீ போட்டு கூப்பிட்டது எனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்கிறாரு. யோசிச்சு பார்க்குறீங்க, உங்களுக்கு ஷாக்காக இருந்திருக்குமே தவிர கோவம் இல்லை. சரி ஓகே உனக்கு பிடிக்கலன்னா நான் கூப்பிடல அப்படின்னு சொல்லவும், இல்லை நீங்கள் டீ போட்டே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படி அவளுக்கு நானும் யாரையும் இப்படி கூப்பிட மாட்டேன், ஏன்னா எனக்கு ஒரு ஒய்ஃப் வருவா, அவளை மட்டும் இப்படி கூப்பிடணுன்னு சொல்லிட்டு ஆசை. அதனாலேயே அந்த டீங்கிற வார்த்தையை மட்டும் என் வாய்க்குள்ளேயே பூட்டி வச்சுருந்தேன், இன்றைக்கி தான் வருது அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் சரி ஓகே இது மட்டும் தான் பூட்டி வச்சுருக்கீங்களா இல்லை வேறு எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுவா இன்னும் என்னோடய வாய்க்குள்ள என்னென்னலாம் இருக்குது, நிறையா இருக்குது வயன், இப்போ சொல்ல வேணாம், ஏன்னா இன்றைக்கி தானே ஃபஸ்ட்டு பேசுகிறோம், இன்னும் நாளைக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்படி என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறப்போ கேட்டுக்கோ, இப்போதைக்கு இது போதும் அப்படிங்கிறாரு. அப்போ நான் வைக்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்னடி பொசுக்குன்னு வைக்கட்டான்னு நானே பெர்மிஷன் போட்டுட்டு உங்ககிட்ட ஃபோன் பேசிகிட்ருக்கேன், நீ ஏடானா வைக்கிறதுலையே இதாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இப்படி தான் ஒரு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறீங்களா, ஒரு மாதிரி ஹார்ட்டில் அப்படி படப்படப்படப்படன்னு இருக்குது. நீங்களும் வந்துட்டு சரி ஓகே நீங்கள் ஒர்க்கை பாருங்கள் நானும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கால் கட் பண்ணியிருப்பீங்க. 2 பேருக்கும் வைக்க மனசு இல்லை தான், ஆனாலும் என்ன பண்ணுறது, டைம் முடிஞ்சு போச்சு. 1 hour தான் பர்மிஷன் கேட்டிருப்பாரு, 1 hour பேசி தீத்தாச்சு. ஸோ இப்போ மறுபடியும் ஃபோனை கட் பண்ணிட்டு, ஐயோ நான் பேங்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு பர்மிஷன் போட்டேன், இப்போது பேங்க் வேலையும் முடிக்கல, ஆனால் ஒன்று என் வேலை முடிஞ்சு பரவாயில்ல பேங்க்கு இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவ்வளோ நேரம் வந்துட்டு ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பார். இப்போ ஆஃபீஸ்க்கு மறுபடியும் போகிறாரு.
போனதுமே அங்கே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. என்னடா பேங்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு வண்டி காஃபி ஷாப் பக்கம் போச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அது இப்போ உனக்கு தெரிஞ்சா வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொன்னால் தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லவும், என்கிட்ட பேசலான்னு போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் நான் பார்த்தேன், என்னடா பையன் புதுசாக காஃபி ஷாப்க்கெல்லாம் போகிறானேன்னு, வந்திருந்தாலும் என்ன அப்படின்னு கேட்க, இல்லை ஃபோனில் தான், ஃபோனில் பேசுறதுக்கே 1 மாதம் ஆயிடுச்சு, இதில் எங்கே போய்ட்டு நேரில் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படியே தான் ஒரு 2-3 டேஸ் போயிட்டே இருக்குது. அப்பப்போ கால் பண்ணுறது அண்ட் பேசுகிறது கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு பழகிடுச்சு. இப்படியே ஒரு 1 வீக் போயிருக்கும். கல்யாணத்துக்கு இன்னும் 6 மந்த் இருக்குது. ஸோ உங்களோட அம்மா உங்களுக்கு இப்போல்லாம் வேலை வைக்கிறாங்கன்னு வந்தால் நீங்கள் இந்நேரம் ஃபோனு கைமாவே தெரியுறீங்க. எதுக்குடா இவ கையில் இந்த ஃபோனை கொடுத்தேன்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கே தோணுது. ஸோ நைட் வந்துட்டு டைம் அப்படியே ஒரு 10 இருக்கும். உங்களோட அம்மாவும் அப்படியே உங்கள் ரூம் பக்கமாக வராங்க. என்ன பண்ணுறான்னு தெரில, பாலை வேறு குடிக்காமே போயிட்டா. கொடுத்துட்டு போகலான்னு வந்தால் கதவு சாத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்டே வராங்க. அங்கே வந்து பார்த்தா நீங்கள் ஃபோனில் பேசிகிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேட்குது. இன்னும் கூட ஃபோன் பேசிகிட்டு இருக்காளா? 7 மணிக்கு ஆரம்பித்தா 10 மணி ஆகுது. அந்த பையனுக்கு வேறு வேலையே இருக்காதா? இவளுக்கு தான் வேலை இல்லை. என்னத்தை சொல்ல, ஏய் ஃபோனை கொடுத்தில்ல உன்னை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்த வழியிலே ரிட்டன் போயிடுறாங்க. இப்படி தான் டெய்லி வந்துட்டு ஃபோன் பேசுறது, அப்புறம் குட்டி குட்டியாக ஏதாவது பேசிக்கிறது சிரிச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு நல்லா போயிட்டுருக்கோம். ஒன் டே நைட் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கியிருப்பீங்க, கொஞ்சம் டயர்டாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்போ மணி பார்த்தா 11 ஆயிடுச்சு. அப்போது கரெக்டாக ஃபோன் அடிக்குது. இப்போ தான் நீங்கள் டைமும் பார்க்குறீங்க, 11 மணி. என்னது 11 ஆயிடுச்சா, இவ்வளோ நேரம் தூங்கிட்டேனா, சும்மா தானே படுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்துட்டு நீங்கள் அப்படியே அட்டன் பண்ணி காதில் வைக்கிறீங்க. அப்போது அந்த பக்கம் இருந்து ஜிமினா என்னை தாலாட்ட வருவாளோ அப்படின்னு பாடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே தூக்க கலக்கத்தில் தான் இருந்திருப்பீங்க. லைட்டாக சிரிப்பு வருது. வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமினாவும் அப்படியா, அப்போது நெஞ்சில் பூ மஞ்சள் தருவாளோ அப்படின்னு பாடுறாரு. நீங்கள் தரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. லைட்டாக தூக்கத்துலேயே ஷை ஆகுது. ஓஹோ அப்படியா, தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறாரு பாடிட்டே. நீங்களும் வரனே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னது இன்றைக்கெல்லாம் பாசிட்டிவாக போகுது, எதுக்குமே நீ நோ சொல்ல அப்படின்னு சொல்லவும், நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தானே கேட்குறீங்க, வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆஹா அப்படின்னா மொட்டை மொத்தம் ஒன்று தருவாளா அப்படின்னு கேட்குறாரு. டக்குன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கமே தெளிஞ்சிருக்கும். இவ்வளோ நேரம் அரபோதில் பேசுகிற மாதிரி பேசியிருந்திருப்பீங்க. பட் இப்படி கேட்டதுமே உங்களுக்கு அந்த தூக்கம் அப்படியே படாட்டு கலைஞ்சே போயிடுது. டப்புக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துக்கிறீங்க. அப்படின்னு சொல்லி கேட்க, மொட்டை மொத்தம் ஒன்று தருவாளா அப்படின்னு அகைன் வந்துட்டு அந்த பாட்டு பாடியே கேட்குறாரு. உங்களுக்குன்னா எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஷையாக வருது, ப்ளஸ்ஸாக வருது. நீங்கள் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இது என்னடா அது, இவ்வளோ நேரம் எதுனாலும் சரி சரின்னு சொன்ன பொண்ணு இதுக்கு மட்டும் நோ சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நோனா நான் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் அப்படின்னு கேட்குறாரு. சார் நீங்கள் 11 மணிக்கு கால் பண்ணியிருக்கீங்க, டைம் தெரியுதில்ல அப்படின்னு சொல்லி கேட்க, என் ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்கு நேர காலெல்லாம் தேவையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது என்னமோ சரிதான், ஆனால் முழுசாக என்ன ஒய்ஃப் ஆகலைல்ல, அப்புறமா இது வேணால் கேளுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஓ ரொம்ப கல்ச்சர் அப்படிங்கிறாரு. ஆமாம் இது என்னோடய கல்ச்சர் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஏய் ஃபோனில் தானே அப்படின்னு கேட்குறாரு. கல்ச்சர்னா கல்ச்சர் தான்ப்பா, ஃபோன்லையாவது கேன்லையாவது எல்லாமே எனக்கு கல்ச்சர் தான், எதுவாக இருந்தாலும் ஆஃப்டர் மேரேஜ் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்னும் 6 மாதம் இருக்குது அப்படிங்கிறாரு. இருக்கட்டுமே, அதனால் என்ன, இவ்வளோ வருஷம் என்ன உங்களுக்கு யாராவது முத்தம் கொடுத்துட்டே இருந்தாங்களா? இல்லைல்ல, கம்மன் தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அப்படிங்கிறாரு. அப்போ இன்னொரு 6 மாதமும் கம்மன் இருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும், இதெல்லாம் போங்கடி அப்படிங்கிறாரு. பரவாயில்ல நல்லா இருக்குல்ல, எனக்கு உங்களை டீஸ் பண்ணக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஒயன் இப்படி பண்ணினா மொத்தமாக நீ தான் அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ணவும், அது அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. வீடியோ கால் பண்ணட்டா அப்படின்னு கேட்குறாரு.
நான் தூக்கம் வருதுன்னு சொல்கிறேங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? தூங்கு, நான் உன்னை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணுவார். ஸோ 2 பேரும் அப்படியே வீடியோ காலில் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துட்டு பேசிகிட்டே இருப்பீங்க. அப்புறம் அப்படியே அசந்து தூங்கிடுவீங்க. ஜிமினாவை அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே தூங்கிடுவார். ஸோ உங்களோட அம்மா உங்களோட ரூமில் வந்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டீங்க, வாட்டர் பாட்டில் கீழே வச்சுட்டு வந்திருப்பீங்க. நைட்டு தண்ணி தாகம் வந்தால் பயத்தில் எஞ்சி கூட வரமாட்டா. தண்ணி எடுத்துகிட்டு போவோம் போயிட்டா பாருன்னு சொல்லிட்டு பாட்டில் எடுத்துகிட்டு மேலே வராங்க. அப்போது அதே மாதிரி அந்த பக்கம் ஜிம்னாவோட வீட்லேயும் அவரோட அம்மாவும் அவருக்கு தண்ணி கொண்டு வந்து வைக்கிறதுக்காக தண்ணி பாட்டில் தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ 2 பேர் கரெக்டாக வந்து பார்த்தா ஃபோன் வந்துட்டு உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. பார்க்குறாங்க, என்னது ஜெமின் தம்பி மாதிரி இருக்குன்னு சொல்லி அம்மா பார்க்க வீடியோ கால் போயிட்டுருக்கு. அவர் அங்கே தூங்கிட்டுருக்காரு. தூங்கிட்டாரா? எவ்வளோ தூங்கிட்டா? பேச பேச தூங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சிரிச்சுட்டு அந்த ஃபோனை பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் அந்த பக்கம் ஜிம்மியோட அம்மாவும் வந்துட்டு ஃபோனை பார்த்தா நீங்கள் அப்படி தூங்கிட்டுருப்பீங்க. இதுங்க பாரு, தூங்குறப்ப கூட கால் கட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கையில் எடுக்கிறாங்க கட் பண்ணலான்னு. உங்களோட அம்மாவும் ஃபோனை கையில் எடுக்க. ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்குறாங்க. சம்மந்திமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட சொல்லுங்கள், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் இவங்க வீடியோ கால் பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அங்கேயே வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட அம்மா அப்படியே உங்களோட அப்பாட்ட வந்து புலம்புறாங்க. அப்பா தூங்கிட்டு இருப்பாரு. எந்திரிங்க அப்படின்னு சொல்லி எழுப்பி, என்ன பூஜா அப்படின்னு அப்பா கேட்க, என்னங்க இவங்க பேசிகிட்டே இருக்காங்க, என்ன பார்த்தாலும் ஃபோன் பேசிகிட்டே இருக்கா, எனக்கே முடியலைங்க. ஒன்றா மெசேஜ் பண்ணுறா இல்லைன்னா ஃபோன் பேசுகிறா, வைக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னே எனக்கு தெரியல. என்னத்துங்க பேச முடியும்? இவங்களும் 2 மாதமாக பேசுகிறாங்க பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. உங்களோட அப்பாவும் அவள் எங்கே பேசுனா? நீ தான் கொண்டு போயிட்டு பேசுன்னு ஃபோனை கொடுத்த. இப்போ பேசுகிறான்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் யார் என்ன பண்ண முடியும்? அவள் ஹாப்பியாக இருந்தால் ஓகே தான், பேசினா என்ன, உனக்கு என்ன, உன் வேலையை பாரு அப்படிங்கிறாரு. பார்க்குறேன், என் வேலையை தான் பார்க்குறேன், என்னத்த சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ இப்படியே வந்துட்டு ஒரு 6 மந்த் இருக்குல்ல. ஸோ அந்த 6 மந்த்தும் பாஸ் ஆகிடுது. அந்த டே வந்துட்டு ஃபைனலாக உங்களோட வெட்டிங் டே. அழகாக உங்களை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்து அப்படியே ஜிமின் பக்கத்தில் நிற்க வச்சுருக்காங்க. நைட் ரிசப்ஷன், மார்னிங் வந்துட்டு வெட்டிங். ஸோ நம்ம ஊர் ஸ்டைலில் தான் அப்படியே வந்துட்டு நின்றுருக்கீங்க. ஜிமினா பார்க்குறாரு. நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு. நான் நல்லா இருக்கேனா இல்லையான்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் எப்படி இருக்கேன்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, நீ நல்லா இருக்கிறேன்னு எனக்கு எப்போது தெரியுமே, நான் எப்படி இருக்கிறேன்னு நீ சொல்லு, ஏன்னா நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நீ தான் எதுவுமே சொன்னதில்லை, இப்போயாவது சொல்லு அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க. என்னடி யோசிக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. யோசிக்கலை, ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், எதையாவது ஒன்று சொல்லு, வாயில் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. அப்போது நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் காதுக்கிட்ட போயிட்டு, நல்லா தலைன்னு பாலில் போட்ட குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பாலில் போட்ட குலாப் ஜாமுனா? என்னடி காம்பினேஷன் இது அப்படின்னு கேட்குறாரு. நல்லா இருக்கும்ல, சக்கரை தண்ணியில் போட்டால் குலாப் ஜாமுன் வந்துட்டு மெரூன் கலரில் இருக்கும், அதே பாலில் போட்டால் அது ஸ்வீட்டாக ஒரு மாதிரி சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக அப்புறம் நல்லா விளையன்னு அப்புறம் அப்படி தான் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னமோ புதுசாக சொல்கிற ஒயன் அப்படிங்கிறாரு. நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஸோ இப்படி தான் அங்கே வெட்டிங் வந்துட்டு அந்த ரிசப்ஷன்லாம் நல்லா அழகாக போகுது. ஸோ ஃபோட்டோஷூட்லாம் நிறைய எடுக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா ஃபோட்டோஷூட்லாம் கொஞ்சம் அவுட்டோர்லாம் வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் நைட் டைம் இல்லையா, நைட் டைமில் அவுட்டோர் ஷூட்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்கிறாங்க. இல்லை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் வந்துட்டு எப்போவுமே இந்த மண்டபமெல்லாம் இருக்கிற இடத்துல ஒரு குறைஞ்சது ஒரு சின்ன வயல்காடாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான். ஸோ அப்படியே அங்கே வந்துட்டு போகிறாங்க. உங்களோட அம்மா அப்பாவுக்கு, ஜிம்னோட அப்பா அம்மாக்கெல்லாம் பயமாக இருக்குது. காட்டுக்குள்ளே இப்படி கூப்பிட்டு போகிறாங்களே வயலுக்குள்ளே, ஏதாச்சும் இருந்து வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. பட் இருந்தாலும் அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்துட்டு அந்த வயல்காரங்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அங்கே நிறைய லைட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக செட் பண்ணுறாங்க. 1 மணி நேரத்தில் அங்கே வேலைலாம் முடிஞ்சிடுது. ஸோ இப்போ அப்படியே அவங்க 2 பேர்த்த அங்கே கூப்பிட்டு போயிட்டு அழகாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அது ஒரு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அது ஒரு வேறு ஒரு எப்படி சொல்கிறது, பூமியே இல்லை, அது வேறு ஒரு பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு இருக்குது. நைட் டைமில் அந்த பச்சை பசையில் இருக்கிற க்ரீன் கலரில் இருக்குள்ள அந்த தலை செடியெல்லாம் வயலெல்லாம். ஸோ
அது எல்லாமே அந்த லைட் செட்டிங்க்கு ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக தெரியுது. அப்படியே அந்த ட்ரெஸ்ஸுக்கு உங்களோட கலர் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கவே ஒரு மாதிரி அந்த ஃபோட்டோகிராஃபருக்கே ஆச்சரியமாக இருக்குது. நம்ம தான் இதெல்லாம் பண்ணுறோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறான். அவன் வந்துட்டு, பாஸ் எனக்கும் அதே சந்தேகம் தான், நம்ம எப்படி பாஸ் திடீர்னு இவ்வளோ டேலண்ட் ஆனோம் அப்படின்னு அவன் கேட்க, தெரியலடா, எப்படியோ இதை வச்சு நம்ம இன்னும் ஒரு 10 கல்யாணத்தை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு ஃபீல் வர உங்கள் 2 பேர்த்துக்கும் இன்னும் தனி ஃபீலிங்காக இருக்குது. ஸோ நல்லா க்ளோஸ்அப்பில் வச்சு தானே எடுப்பாங்க, அதாவது ஹக் பண்ணுற மாதிரி இல்லை தூக்கிக்கிற மாதிரி, ஸோ கொஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரியெல்லாம், அப்படியே உங்களை பார்த்துக்கிற மாதிரியெல்லாம், அப்படியே நல்லா உங்களுக்கு அந்த கெமிஸ்ட்ரியெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இப்படியே தான் அந்த அன்றைக்கி வந்துட்டு வெட்டிங் அந்த ஃபோட்டோஷூட்லாம் வந்துட்டு அழகாக முடிஞ்சிருக்கும். ஸோ டயர்டாக வந்துட்டு அப்பாடான்னு சொல்லிட்டு உங்கள் ரூமில் படுக்கிறீங்க. அப்படியே அந்த ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸ்ன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுது, அதை தூக்கிட்டு நடக்கவே முடியல. அப்படியே வந்து விழுந்தா அடுத்த செகண்ட் கால் வருது. இவர் என்ன இப்போ கூட கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறீங்க. எடுக்காமே தெரியும் அவர் தான் கால் பண்ணுறாருன்ட்டு. ஸோ அட்டன் பண்ணிட்டு, என்னங்க இப்போ தானே வந்தேன், இவ்வளோ நிறைய கூட தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, மிஸ் யூடி அப்படிங்கிறாரு. நானும் மிஸ் யூ தான், தூங்கலாம், காலையில் நேரமாக எந்திரிக்கணும்ல அப்படின்னு நீங்கள் சொல்ல, எந்திரிக்கணும் தான், ஆனால் நான் தூங்கிட்டுனா சீக்கிரம் எந்திரிக்க மாட்டேன் ஏன் அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்க, முடிச்சுட்டே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனால் நான் தூங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் ப்ளீஸ் டி கொஞ்சம் நேரம் பேசலாமே அப்படின்னு கேட்குறாரு. சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்படி இல்லை, பின்னாடி வா அப்படிங்கிறாரு. நான் மாட்டேன்ப்பா, அதெல்லாம் தப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லுவோம். விடிஞ்சா கல்யாணம் ஒயன், சும்மா கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கு தானே கூப்பிடுறேன், வாடி அப்படின்னு கூப்பிடுறாரு. இதுங்க ஏங்க அப்படி பண்ணுறீங்க குழந்த மாதிரி, அதெல்லாம் வேணாங்க, எதாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம், தூக்கம் வருது அப்படின்னு சொல்லவும். தூக்கம் தானே வருது, பரவாயில்லவா நாளைக்கு தூங்கிப்பியான் அப்படின்னு சொல்கிறாரு. கேட்கவே மாட்டீங்களே நான் எது சொன்னாலும் அப்படின்னு நீங்கள் சொல்ல, கேட்பேன் ஆனால் ஒரு சிலது மட்டும் கேட்க மாட்டேன், நீ வா நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கடா இந்த மனுஷன் இந்த நேரத்தில் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு நீங்களும் யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமா அப்படியே வந்துட்டு உங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா எல்லோரும் சுற்றி உட்காந்துருக்காங்க வெளியே அங்கங்கன்னு சொல்லிட்டு. என்ன ஏன் எதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. அத்தை இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வட்டமும் உள்ளே போய் கதவை சாத்திக்கிறீங்க. ஸோ ஜிமினா சிரிச்சுட்டே, ஏய் உன்னை யாரு கதவை திறந்து வர சொன்னா, பின்னாடி ஜன்னல் வழியா வா அப்படிங்கிறாரு. ஏங்க இந்த ரிஸ்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் நிற்கிறேன் என் பிடிச்சிக்கிறேன் வா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அந்த ஜன்னல் வழியாக அப்படியே லைட்டாக பால்கனி தானே, ஸோ அப்படியே அந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே அப்படியே இறங்கி நிற்கிறீங்க. பார்த்தா ஜிமினா அங்கே தான் நின்றுருக்காரு. இங்கே என்னங்க பண்ணுறீங்க, எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னை பார்க்க தான் வந்தேன், சரி வா அப்படிங்கிறாரு. எங்க அப்படிங்க, பாடி சும்மா கேள்வி மேலே கேள்வி கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு அப்படியே கீழே கூப்பிட்டு போகிறாரு. குறுக்கு தடை ஒன்று இருக்குது, தட் மீன்ஸ் ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஸ்டெப் இருக்குது கீழே போகிறதுக்கு. என்னங்க ஏதோ கொக்கக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஆமாம் உன்னை கொக்கக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு புதைக்க போகிறேன் வரியா சும்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. 2 பேரும் கரெக்டாக வெளியே போயிட்டீங்க, பின்கேட் வழியா. எங்கள் வெளியெல்லாம் போகக்கூடாதுன்னு அம்மா சொன்னாங்கங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அவங்க கிடக்குறாங்க ஓயன், நீ வா ஓயன், இதெல்லாம் நம்மளோட மெமரிஸ், நம்ம நிறையா மெமரிஸ் இது மாதிரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு ஒரு இடத்துல கூப்பிட்டு போயிட்டு எதையோ கவர் போட்டு மூடி வச்சுருக்காரு. என்னது அப்படின்னு கேட்க, கண்டுபிடி பார்ப்போம் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, ஜஸ்ட்டு பிளாங்காக தான் இருக்குது. தெரியலையே அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அந்த கவர் அப்படியே போய் ஓப்பன் பண்ண அப்படிங்கிறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸ்கூட்டி. என்னங்க புது ஸ்கூட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, என் புது வைஃபுக்கு புது ஸ்கூட்டி அப்படிங்கிறாரு. எனக்கா அப்படின்னு நீங்கள் கேட்க, உனக்கு தான் அப்படிங்கிறாரு. என்னங்க சடனாக சொல்லாமல் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். என் அப்பா எனக்கு ஸ்கூட்டியே வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டாரு, ஏன்னா எங்காவது ஓட்டிகிட்டு போய் விழுந்து பாரிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வாங்கியே கொடுக்கல. பட் ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கையில் கீ கொடுத்து ஓட்டு அப்படிங்கிறாரு. என்னங்க இந்த கீ இப்போ நான் அதில் போட்டு ஓட்டணுமா அப்படின்னு கேட்க, உனக்கு தான் பிடிக்கும்ல அப்போ அப்படிங்கிறாரு. போயிட்டு நீங்களும் வண்டியில் உட்காந்துக்கிறீங்க. நீங்கள் வண்டியை ஸ்டாண்ட் எடுக்கிற தோரணையே சரியில்லை, எப்படியோ உருட்டிக்கிட்டு இருக்கிறீங்க.
ஏய் என்னடி பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, ஸ்டாண்டு கொஞ்சம் டைட்டாக இருக்குது புதுசு இல்லை அப்படின்னு சொல்லவும், ஆ பார்த்து மெதுவா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஜுவல் செட் இன்னும் எதுவுமே ரிமூவ் பண்ணல, அப்படியே வந்திருப்பீங்க. ஸோ அப்படியே கீ போட்டு ஒரு மாதிரி டபக்கு டபக்குன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் திருக்குறீங்க. என்ன பண்ணிட்டு இருக்க ஓயன், கீ கரெக்டாக போடு அப்படிங்கிறாரு. தெரியுங்க, இருட்டில் கொஞ்சம் கண்ணு தெரில அப்படின்னு நீங்கள் சொல்லவும், பார்த்து பார்த்து அப்படிங்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு பயம் ஆயிடுச்சு. என்னங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. என்னடி அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் வந்து உட்காந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லவும், ஓ உனக்கு டபுள்ஸாக போகணுமா, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து உட்காந்து அப்படியே உங்களை ஹிப்போட சேர்த்து கட்டி பிடிச்ச மாதிரி அப்படி கட்டி பிடிச்சி உட்காந்துக்கிறாரு. உங்கள் ஷோல்டரில் அப்படியே சாஞ்சு தலை சாய்ச்சிக்கிட்டாரு. ஓகேவா, நீங்கள் என்னங்க அப்படிங்கிறீங்க. அப்படிங்கிறாரு. அது வந்து எனக்கு அப்படின்னு சொல்லவும், சொல்லுவேன் ஏன் உனக்கு வேறனா வேணுமா அப்படின்னு கேட்க, இல்லைங்க எனக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எது ஓட்ட தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க, நான் ஓட்டினதே இல்லை அப்படின்னு சொல்லவும், ஏண்டி உன் அப்பா ஸ்கூட்டி வாங்கி தர மாட்டேன்ட்டாரு, ஓட்டி போய் எங்காவது விழுந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு, கொஞ்சம் கூட என் மேலே நம்பிக்கை இல்லை, நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஏண்டி ஓட்ட தெரியாதுன்னு சொல்கிற அப்படின்னு கேட்க, ஆமாங்க எனக்கு ஓட்ட தெரியாதுன்னு தான் அப்பா எனக்கு வாங்கி தரல, இதுக்கு மேலே நீ பழகி எங்காவது காலை விழுந்து உடச்சிட்டினா உனக்கு எப்படி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்ட்டு வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. இதை நீ இப்படி சொல்லவே இல்லையே வயன் என்கிட்ட. நான் என்னென்னமோ கனவு கண்டனே, நீ ஓட்டுவ, நான் பின்னாடி காட்டி பிடிச்சி உட்காந்துப்பேன், என்னென்னமோ நினச்சினேடி அப்படிங்கிறாரு. இப்போ அதனால் என்ன, நீங்கள் ஓட்டுங்க, நான் வேணாங்க காட்டி பிடிச்சி உட்காந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ எங்கே போச்சு உன்னோட கல்ச்சர் அப்படின்னு கேட்குறாரு. அதுதான் நிச்சயம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் சரியான போங்கு தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. ஸோ மறுபடியும் ஜிம்னாவே வந்துட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை முன்னாடியே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே வண்டி ஸ்டார்ட் பண்ணி, இது பிடி நான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவரே அன்றைக்கி சொல்லி கொடுப்பாரு. ஃபஸ்ட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக வந்துட்டு அதை ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லி கொடுப்பாரு. நீங்களும் வந்துட்டு அதை அப்படியே கற்றுக்குறீங்க. அப்போது ஒரு கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டுருப்பீங்க. போக போக உங்களுக்கு அப்படியே அது பழகிடுச்சு, ஈஸியாக தான் இருக்குது. சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சால் வண்டி சீக்கிரம் ஓட்டிடலாம்ல, அந்த மாதிரி தான். ஸோ அப்படியே உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியுது. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே ஏதோ ஒரு பிளேஸ்க்கு கூப்பிட்டு போகிறாரு. இப்படி போ அப்படி போன்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. போனால் அது வந்துட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற ஏரியா. என்ன இது ஒரு மாதிரி சலன்னு சத்தம் கேட்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் இருக்கல கூட, பயப்படாதப்போ அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே போகிறீங்க. 2 பேரும் வண்டியை ரோட்லேயே நிறுத்திட்டு இறங்கி எப்படி போகிறீங்க. அப்படியே அந்த நிலா வெளிச்சம் நல்லா இருக்குது. ஸோ அப்படி கீழே போனால் அந்த நிலா வெளிச்சத்தில் அந்த வாட்டர் ஃபால்ஸ் அவ்வளோ அழகாக தெரியுது. என்னங்க வாட்டர் ஃபால்ஸா அப்படின்னு கேட்க, இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி விடிய காலையில் மாதிரி நேரம் இருக்கும்ல, ஸோ ஒரு மாதிரி மிடில் ஆஃப் த நைட்டு. சொன்னால விடியலை, உங்களை வந்துட்டு 4 மணிக்கு எழுப்புவாங்க. மணி இப்போ தான் வந்து ஒரு 2:45 3 ஆகுது. அப்படியே டைம் நிறைய ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். இப்போது ஜிம்னா வந்துட்டு இங்கே போய்ட்டு குளிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ இந்நேரத்துலையா, வலிக்கு விழுந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது எல்லாமே அங்கே சேஃப்டிக்கு கம்மி போட்டிருக்காங்க பாரு அப்படிங்கிறாரு. எல்லாமே சேஃப்டி அதாவது சேஃப்டி இது எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஆனால் குளிருமே அப்படின்னு சொல்லவும், குளிர்னா என்ன ஹக் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. நீங்களும் நினச்சி தானே இருப்பீங்க அப்படின்னு சொல்லவும், வாடி இதெல்லாம் எனக்கு ஒரு ஸ்வீட் மெமரிஸ். நமக்கு ஒரு 60 வயசு ஆகுறப்போ நமக்கு என்ன வேலை, ஸோ நம்ம இப்படி அப்படியே ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு கார்டனில் அழகாக இந்த பழைய விஷயத்தையெல்லாம் நினச்சி பார்த்து பேசிக்கிட்டு அப்படியே உன் மடியில் நான், என் மடியில் நீ, உயிர் போனால் கூட அப்படியே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடுது. ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நம்மளாம் சாகவே மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. மாட்டோம் தான், ஆனால் அப்படியே அது ஒரு விஷயம் வந்தாலுமே ஒன்றா தான் வரணும் அப்படிங்கிறாரு. நீங்கள் அவர் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. என்னவோ தெரியல, இவ்வளோ நாள் அவர் கிஸ் பண்ண சொல்லி கேட்டே இருந்திருப்பார். பட் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தோணவே இல்லை. பட் இவர் இப்படி சொன்னதுமே நீங்கள் ஜிம்னாவோட கையை பிடிச்சி நீங்களே அந்த வாட்டர் ஃபால்ஸ் கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே நினைஞ்சிட்ருப்பீங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸ் அழகா ரொம்ப ஹெவியாக விழலை, லைட்டாக ஒரு மாதிரி விழுந்துட்டுருக்கும். ஸோ இல்லைனா ஒரு சில இது தப்பு 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 தப்புன்னு தலையிலே விழும். பட் இது அப்படி இல்லை, ஸோ லைட்டாக அப்படியே விழுந்துட்டுருக்கு. அப்போது 2 பேரும் அந்த கல்யாண ட்ரெஸ்லேயே தான் இருக்கீங்க.
அந்த தண்ணி அப்படியே ஒரு மாதிரி அழகாக உங்கள் மேலே விழ நீங்கள் ஜிமினாவை பார்த்த மாதிரி நிற்பீங்க, ஜிமினா உங்களை பார்த்த மாதிரி நிற்பார். ஸோ நீங்கள் ஜிமினாவை வந்துட்டு லைட்டாக அவரோட எப்படி கழுத்து இருக்கும், ஸோ அப்படியே கழுத்து அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. அவரும் உங்களோட ஹிப்போட சேர்த்து அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி நின்று இருப்பார். ஸோ 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போது நீங்கள் ஜிமினாவை அப்படியே அவரோட கணத்தை அப்படியே பிடிச்ச மாதிரி அவருக்கு அப்படியே நீங்கள் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இப்போது பார்த்தீங்கன்னா அந்த மூன் லைட்டு ஒரு மாதிரி அழகாக இருக்குது, ஒரு மாதிரியான வெளிச்சம், மங்கலான வெளிச்சம். அதில் அந்த வாட்டர் ஃபால்ஸில் நீங்கள் நிற்கிறீங்க. ஸோ அப்படியே நினைஞ்சிட்டு நீங்கள் அவருக்கு அப்படியே அழகாக கிஸ் பண்ணுறீங்க. ஸோ ஜிமினாவும் அவருக்கு ஷாக்காக இருக்குது. அவர் அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சி போன மாதிரி நிற்பார். திரும்ப நீங்கள் கிஸ் பண்ணவும் அவரும் வந்துட்டு உங்கள் கண்ணத்தில் அழகாக கிஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படி தான் 2 பேரும் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸை இப்படி தான் ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ கிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க அவருக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அப்படியே அமைதியாக நிற்கிறாரு. அப்போ நீங்கள் நமக்கு 60 வயசு ஆனால் என்ன, 100 வயசு ஆனால் என்ன, எத்தனை வயசு ஆனாலும் ஜஸ்ட் மெமரிஸ் மட்டும் ரீவைண்ட் பண்ணி பார்க்க மாட்டோம். 60 வயசு ஆனாலுமே நான் இதே மாதிரி என்னோடய புருஷனுக்கு முத்தம் கொடுப்பேன், கட்டி பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஹக் பண்ணி திரும்ப அவருக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அவருக்கு செம்ம ஹாப்பி ஆகிடும். ஸோ இப்படி தான் உங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ், அதுக்கப்புறம் உங்களோட அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நைட்டு இப்படி அழகாக போயிருந்திருக்கும். அதுக்கப்புறமா 2 பேரும் மணி ஒரு 3 ஆயிருக்கும். ஐயோ வயன் இதுக்கு மேலே இருந்தமா மாட்டிப்போம் வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படி உங்களை கூப்பிட்டு வந்துடுறாரு. 2 பேரும் அப்படி நினைஞ்சு போய் தான் வரீங்க. செம்ம குளிராக இருக்குது. போகிறப்போ ஜிமின்டா பைக் வந்துட்டு ஓட்டுவார். ஸோ நீங்கள் பின்னாடி உட்காந்து டைட்டாக அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. பட் அவருக்கு முன்னாடி எப்படி காற்று விசுவிசுன்னு அடிக்கவும் நினைஞ்சிருக்கு. அதில் செம்மையாக குளிர்து. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ கொஞ்சம் வார்மாக இருக்கட்டும்ன்ட்டு. ஸோ இப்படி தான் 2 பேரும் ஒரு வழியாக அந்த பின் கேட்டு வழியாக போயிட்டு அங்கேருந்து அப்படியே ஏறி ஒரு வழியாக அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறீங்க. போனதுக்கப்புறமா அப்படியே நீங்கள் வந்துட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றணும்ல. ஸோ சீக்கிரம் மாற்றிக்கலாம், ஈரமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே கலட்டி ஜுவல்ஸ் எல்லாம் அந்த பக்கம் வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இருப்பீங்க. மாற்றிட்டு அப்படியே தூங்கிடலாம், ஒரு 1/2 மணி நேரமாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அதெல்லாம் எடுத்து கழட்டி வச்சுட்டு படுக்கிறீங்க. அந்த பக்கம் ஜிமினாவும் அப்படி தான் கண்ணெல்லாம் இருக்கிற எரிச்சலாக இருக்குமா. சரி கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுப்பார். பட் 2 பேர்த்துக்கு தூக்கம் வரல. அந்த வாட்டர் ஃபால்ஸில் நடந்தது தான் அப்படியே ஒரு மாதிரி தாட் ரிட்டன் வந்துக்கிட்டே இருக்குது, ரிவைண்ட் பண்ணிகிட்டே இருக்குது. என்ன தூக்கமே வரமாட்டேங்குன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி திரும்பி படுக்கிறீங்க. புரண்டு படுக்கிறீங்க 2 பேருமே. ஆனாலுமே அந்த மூமெண்ட் அப்படியே ஞாபகம் வந்துகிட்டே இருக்கவும் ஏன் அதை நம்ம வந்துட்டு ஞாபகம் வரத்துக்கு இல்லாமல் தூங்கணும், அப்படியே ஞாபகப்படுத்தி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே அதை நினச்சி பார்த்துட்டு வைக்கப்பட்டுட்டு அப்படியே படுத்துட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே மணி 4:30 ஆகுது. ரெடியாக சொல்லி எழுப்புறாங்க. ஏன்னா வந்து கல்யாணம் முகூர்த்தம் காலையில் நேரமாக வைப்பாங்கள்ல. ஸோ அதனால் ஸோ ஃபைனலாக உங்களை அழகாக ரெடி பண்ணுறாங்க. அம்மா கேட்குறாங்க, என்னடி இந்த ட்ரெஸ்ஸால் நினைஞ்சிருக்கு அப்படின்னு. அதுமா வழக்கம் போல் மறந்துட்டு குளிச்சுட்டு துவைச்சிட்டோமா அப்படின்னு சொல்கிறீங்க. வயன் ஏன்டி இப்படி பண்ணுறால, பட்டு சேலடி தண்ணிக்குள்ளே போட மாட்டாங்கடி, ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து அப்படியே காய வச்சுட்டுருக்குறாங்க. நீங்களும் நல்ல வேலை மாட்டிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெடி ஆகிப்பீங்க. ஸோ உங்களை அழகாக ரெடி பண்ணி உங்களை அப்படியே ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஜிமினா பார்க்குறீங்க, அவர் ஆல்ரெடி அங்கே உட்காந்துருப்பார். அழகாக வெள்ளை வெஸ்டி வெள்ளை ஷர்ட்டுன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. அப்படியே நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ பார்த்தது போதும் வயன் போய் உட்காரு அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. பார்த்துட்டாங்களா இவங்க அப்படின்ட்டு போய் ஜிமின் பக்கத்தில் உட்காருவீங்க. ஸோ ஜிமினாவும் வந்துட்டு உங்களை போய் திரும்பி பார்ப்பாரு. அவர் வாய் தந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அழகாக இருக்கீங்க, என் கண்ணே பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி வெக்கம் வந்துடுச்சு. ஸோ அவர் சொல்ல வந்ததே மறந்துருப்பார். அப்புறமா நீயும் ரொம்ப அழகாக இருக்க, என் கண்ணும் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது வந்துட்டு ஐயர் காதில் கேட்டுருச்சு. ஸோ நீங்கள் 2 பேருமே ரொம்ப அழகாக தான் இருக்கீங்க, என் காதில் கேட்டுருச்சு அப்படிங்கிறாரு. ஸோ 2 பேரும் அப்படியே அமைதியாக ஆக்வர்டாக சிரிச்சுட்டே தலை குனிஞ்சு உட்காந்துப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஐயர் அப்படியே மந்திரம் சொல்லுறாங்க. ஸோ அதை நீங்களும் அப்படி சொல்லணும், அது எதோ பண்ண சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க. ஃபைனலாக தாலி எடுத்து கொடுக்க ஸோ ஜிமினாவும் வந்துட்டு உங்கள் கருத்தில் அப்படியே அழகாக தாலி கட்ட ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படியே உங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அப்படியே உங்களுக்கு ஆனந்த கண்ணீரே வருதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ ஜிமினாவை பார்க்குறீங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கண் கலங்குது. ஸோ அவர் வந்துட்டு அப்படியே லைட்டாக வெளியே வரும்ல கண் தண்ணி. ஸோ அதை வந்துட்டு வெப் பண்ணி விட்டுட்டு எது கலரை அப்படின்னு கேட்குறாரு. தெரியலை, ஆனால் ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமினாவும் அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணி என்றைக்கும் ஹாப்பியாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் சிரிச்சுட்டே நான் என்றைக்குமே உங்களை ஹாப்பியாக வச்சுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
ஸோ அழகாக அந்த கல்யாணம் ரொம்ப அழகாக ரொம்ப முடியுது. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் இப்போ ஜிமினா வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகணும். உங்களோட அம்மானா ஓன்னு அழுதுட்டுருக்காங்க. அப்போ உங்களோட அப்பா வந்துட்டு அவர் எங்கே போனார்னே தெரியல. அம்மா வந்துட்டு என் பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்ல, அப்பா எங்கம்மா அப்படின்னு கேட்குறீங்க. உன் அப்பாவா? தெரியலையேடி. நான் அழுதுகிட்டே இருந்தேனா? அழுகாத, நீ அழுதா எனக்கு டென்ஷன் ஆகுது, எதுக்கு இப்போ அழுகிற அப்படின்னு சொல்லி திட்டுனாரு. எங்காவது வேலை இருக்கும், வேலை ஏதாவது பண்ணிகிட்ருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே மாமி அப்பா? நான் பார்க்கணுமே, நீ மட்டும் தானே இருக்கா? அப்பாவும் இருந்தால் நல்லாயிருக்கும் இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு உங்களோட அம்மாவும், உன் அப்பா இங்கே இருந்தால் என்னை திட்டுவாருடி, என்னால் அழுக கண்ட்ரோலே பண்ண முடியல. இன்றைக்கி தான் நீ பிறந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே வளர்ந்துட்டேன், அதுக்குள்ளே உனக்கு கல்யாணமே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நீங்களும் அல்லாத மம்மி, நான் பத்திரமா இருந்துப்பேன், நான் அடிக்கடி உன்னை வந்து பார்த்துக்கிறேன், நீயும் அடிக்கடி என்னை வந்து பார்த்துக்கோ, சரியா, அழாத அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் அப்பா வந்துட்டு பார்க்காம போக முடியாதுல்ல. ஸோ அப்படியே நின்றுருக்கவும் ஜிமினா வந்துட்டு, அப்பா பார்க்கணுமா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி வா போய் தேடலாம், எங்காவது ஏதாவது அந்த பணம்லாம் கொடுப்பாங்கள்ல, ஸோ அந்த கல்யாணம் இது எல்லாத்துக்கும், ஸோ அந்த வேலையாக்கிது இருப்பாருன்னு சொல்லிட்டு 2 பேரும் எல்லோரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்கள் சொந்தக்காரங்களும் கிளம்புற டைமில் இந்த ஆள் எங்கே தான் போனாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட அப்பாவை எல்லோரும் தேட எங்கேயுமே காணோம். உங்களுக்கு பயம் ஆகிடுது, அம்மா அப்பா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போது உங்களோட அந்த மணப்பெண் ரூம் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்துட்டு யாரும் போய் பார்த்துருக்க மாட்டீங்க. அங்கேருந்து ஏதோ சத்தம் வர மாதிரி இருக்குது, என்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே போய் பார்த்தா உங்களோட அப்பா ஒரு மூலையில் உட்காந்து உங்களோட ஒரு சின்ன ஃபோட்டோ இருக்கும், குழந்த வயசில் எடுத்த ஃபோட்டோ, அதை வச்சுட்டு தேம்பி தேம்பி அழுதுட்ருக்காரு. அதை பார்த்து உங்களுக்கு ரொம்ப அழுகையாயிடுச்சு. அப்பா அப்படின்னு சொல்லவும் உங்களை பார்த்ததுமே அவர் இன்னும் அதிகமாக அழ ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் ஓடி போயிட்டு அப்படியே உக்காந்து அவரை ஹக் பண்ணிப்பீங்க. அவரும் வந்துட்டு, நான் அழக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு குழந்த மாதிரி தேம்பி தேம்பி அழறாரு. உங்களோட அம்மானா, என்னால் வேணான்ட்டு இந்த ஆள் பாரு எப்படி வந்து உட்காந்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வச்சுட்ருக்காங்க. பட் ஜிமினாவுக்கு வந்துட்டு இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. நாளைக்கு நமக்கு ஒரு குழந்த பிறந்தா நமக்கும் இதே நிலமை தானா? நம்மளும் இப்படி அழுவோமா என்ன? இல்லை அவளாம் சீக்கிரம் வளரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் இப்போவே எதேதோ கற்பனை பண்ணிப்பார். ஸோ ஒரு வழியாக நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கவும் ஜிமினா தான் வந்து அப்பாவை சமாதானப்படுத்துகிறாரு. மாமா, நீங்கள் ஏன் இப்படி அழறீங்க? எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா பார்த்துக்கிறேன், நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், அவளை நல்லபடியாக வச்சுப்பேன், நீங்கள் கவலையே பட வேணாம், ஓகேவா? வேணா தினமும் கூட கூப்பிட்டு வந்து காட்டுறேன், இல்லையா இங்கே கூட நானும் இருக்கிறனால இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அளவுக்கு எந்த ஒரு பையன் இறங்கி வருவான் அப்படிங்கிற மாதிரி இதுலேயே உங்களோட அம்மா அப்பாவுக்கு புரியுது அவர் உங்களை நல்லா பார்த்துப்பாருன்னு. ஸோ அதெல்லாம் வேணாம் தம்பி, நீங்கள் ஹாப்பியாக பார்த்துக்கோங்க, போதும், பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஆர்ப்பாட்டம் பண்ணி உங்களை வழி அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. அப்படி காரில் போயிட்டுருக்கிறப்போ நீங்கள் ஜிமின் 2 பேர் பின்னாடி உட்காந்துருப்பீங்க. அண்ட் டிரைவர் தான் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பாரு. அண்ட் அம்மா அப்பா தம்பி எல்லாம் வந்துட்டு பின்னாடி வேறு காரில் வருவாங்க. அப்போது ஜிம்னா வந்துட்டு உங்கள் கையை அப்படியே வந்துட்டு உங்கள் கைக்கிட்ட அப்படியே கையை காட்டுறாரு, கையை கொடுக்க சொல்லி. ஸோ நீங்களும் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறீங்க. கை கொடு அப்படிங்கிறாரு. ஸோ கையை அப்படியே நீங்களும் கொடுக்குறீங்க. அவர் அழகாக அந்த கையை வாங்கி அந்த கைக்கு அழகாக கீழே கிஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? டிரைவர் நான் பார்த்துட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் ரோட்டை பார்த்து ஓட்டுவார், நம்மளை பார்க்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் நீங்கள் ரொம்ப சேட்டை பண்ணுறீங்கங்க, கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை தள்ளி உட்கார சொல்கிறீங்க. பட் அவர் அந்த பக்கத்தால் சொன்னால் உங்ககிட்டே தள்ளி வராரு. டிரைவரை நாக்கு வேறு சிரிப்பாக வருது இதெல்லாம் பார்க்கறதுக்கு. தம்பி, நான் அடிக்கடி பின்னாடியும் பார்த்து தான் வண்டி ஓட்டணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிம்பாலிக்காக சொல்லிடுறாங்க. ஸோ ஜிமின் டக்குன்னு அந்த பக்கம் தள்ளி உட்காந்துக்கிறாரு. உங்களுக்கு செம்ம சிரிப்பு. ஸோ ஃபைனலாக வீட்டுக்கு போயாச்சு. நீங்கள் போனதுமே வந்துட்டு அப்படியே வெளியவே நிற்கிறீங்க. உங்களோட அத்தை மாமா எல்லாம் வராங்களோ, ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு ஆரத்தியெல்லாம் கரைச்சி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு 2 பேர்த்துக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு ஏதோ ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணுவாங்கள்ல, ஏதோ ரிச்சுவல்ஸ் எல்லாம் அதெல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஃபைனலாக அந்த அன்றைக்கி நைட்டே ஆகிடுது. இன்றைக்காவது தூங்க விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 2 நாளாக ஒழுங்காக தூக்கமே இல்லை. ஸோ அவங்களும் வந்துட்டு சரி ஓகே தூங்கிக்கோங்க அப்படின்னு விட்டுருவாங்க. நீங்களும் போயிட்டு அப்படியே ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டி எரிஞ்சிட்டு, ஐயோ சாமி என்னது எத்தனை வெயிட்டாக இருக்குது, எப்படித்தான் இதெல்லாம் டெய்லியும் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கழட்டி வச்சுட்டு ஹவாடா அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறீங்க. அதனால அந்த சாரீ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. அம்மா அப்பா வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விடுறேன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் இன்னும் கொடுத்தே விடலை.
அப்போது கரெக்டாக ஜிம்னாவும் வந்துட்டு என்ன ஜாயின் ஏன் இதே ட்ரெஸ்ஸில் தூங்குற அப்படின்னு கேட்குறாரு. என்னங்க அது இன்னும் எனக்கு ட்ரெஸ் எதுவும் அவங்க கொடுத்தே விடலைங்க. நான் எடுத்து வச்சுட்டு வந்தேன், ஆனால் எங்கே வச்சேன்னு நான் சொல்ல மறந்துட்டேன். ஃபோன் பண்ணாமல் அவங்க ஃபோன் எடுக்கலை. அநேகமாக அவங்க என்னோடய திங்ஸ் எல்லாம் தான் லக்கேஜ் எல்லாம் தேடிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறீங்க. அப்படி எங்கடி வச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுவா அது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் இழுக்கிற, எங்கே வச்ச, வீட்டில் தானே வச்சுருப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைங்க வீட்டிலலாம் வைக்கல நான் அது அப்படிங்கிறீங்க. ஏன் எங்கே வச்ச அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. அது வந்து கிச்சனில் வச்சுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கிச்சனில் வச்சியா? ஏண்டி அவங்க எல்லா பக்கம் தேடுவாங்க, கிச்சனில் தேட மாட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் வச்சேன்னு கேட்டா, அதுவா நான் சாப்பிட்லான்ட்டு தோணுச்சு. அப்போ கையில் அந்த ட்ராலி எல்லாம் வேறு இருந்துச்சு, பேக்கெல்லாம் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் கொண்டு போய் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே உங்கள் வீட்டிலேருந்து எல்லோரும் வந்துட்டாங்க. எங்கள் அம்மா அப்பா ஆல்ரெடி வந்துட்டு எல்லாம் வெளியே தான் நின்றுருந்தாங்களா. ஸோ என்னை அனுப்பிட்டு என் பின்னாடியே அவங்களும் வந்துட்டாங்க. இப்போ கிச்சனில் அதுவும் வந்துட்டு அந்த ஓரமாக இருக்கும். அது தேடினா அதை நல்லா தெரிஞ்சால் தான் கிடைக்கும், இல்லைன்னா அந்த மூலையில் இருக்கிறது யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்க. நல்ல இடம் பார்த்து வச்சப்போ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன இப்படி தூங்க போறியா அப்படின்னு கேட்க, வேறு வழி அப்படிங்கிறீங்க. சரி ஓகே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷர்ட் வந்துட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, ஆக்சுவலாக அது ஒரு ரெட் வெல்வெட் மாதிரி ட்ரெஸ்ஸு. வெல்வெட் கிடையாது, ஆனால் நல்லா ஒரு சாட்டின் ஃபேப்ரிக் இருக்கும்ல, வளவலன்னு. அது சாட்டினும் கிடையாது, அது ஒரு மாதிரி நல்லா வளவலன்னு இருக்கும், அந்த மாதிரி ஃபேப்ரிக்கு. ஸோ அது அப்படியே நல்லா பளபளன்னு இருக்குது. தம்ப்நெயிலில் போட்டிருப்பேல, ஸோ அது மாதிரி தான். ஸோ அந்த ஷர்ட்டு. என்னங்க வெறும் ஷர்ட் மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க, ஏய் குள்ள கத்திரிக்கா, இதுவே உனக்கு ஃபுல்லாக வரும் போடு அப்படிங்கிறாரு. ஒன்றும் கிடையாது, நான் உங்கள் ஹைட்டில் ஒரு கொஞ்சம் தான் கம்மி, எனக்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லவும், போடுவோம் ஏன் முதல்ல அப்புறமா சொல்லு அப்படிங்கிறாரு. நீங்களும் என்னமோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாஷ்ரூமில் ட்ரெஸ் எல்லாம் மாற்றுறீங்க. ஸோ உங்களோட அந்த போட்டிருந்த சாரியெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு இந்த ஷர்ட் எடுத்து போடுறீங்க. போட்டால் அவர் சொன்ன மாதிரியே முட்டி வரைக்குமே வந்துடுது. என்னடா அது, நானும் ஹைட்டாக தானே இருக்கேன், எப்படி ஒரு ஷர்ட் எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு வருது, நான் ஒன்றும் குட்டையெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே தனியாக பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் வெளியே இருந்துட்டு, என்ன சொன்ன மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க, எப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ நீங்களும் வெளில வரீங்க. ஏங்க அதுக்குன்னு வெறும் ஷர்ட் மட்டுமா போட முடியும், ஒரு பேண்ட் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏய் ஷர்ட்டே உனக்கு முட்டி வரைக்கும் வருது, பேண்ட்டுக்குள்ளெல்லாம் ஒரு காலுக்குள்ளேயே நீ பூந்து நின்றுக்க வேண்டியதான் 2 காலை விட்டு அப்படிங்கிறாரு. ஐயோ இப்படியெல்லாம் எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த ஷர்ட்டு பிடிச்சி அந்த முட்டி வரைக்கும் இருக்குமா, அப்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக நின்று அப்படின்னா கொஞ்சம் அப்படியே மேலே வரும்ல, அந்த மாதிரி இருக்குது. அதை குனிஞ்சு முட்டி இழுத்து பிடிச்சிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் நிலமா புரிஞ்சுக்கிட்டு ஜிமின் ஆகும். இரு அப்படின்ட்டு அவரோட ஷார்ட்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஷார்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அதை போய் போட்டு வந்து அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக படுக்கிறீங்க. ஸோ ஜிமினாவும் அழகாக அவங்க பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாரு. நீங்கள் குட் நைட் அப்படின்னு சொல்ல, குட் நைட்டா, இன்றைக்கி வெட்டிங் நைட் டி அப்படிங்கிறாரு. எதா, அதெல்லாம் வீட்டில் யாரும் என்கிட்ட அப்படி சொல்லலையே அப்படின்னு நீங்கள் சொல்லுவோம். வீட்டில் சொல்லனா என்ன, சட்டப்படி நியாயப்படி தர்மப்படி இதுதான் இன்றைக்கி நம்மளோட வெட்டிங் நைட் அப்படிங்கிறாரு. அதுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல, அதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு கிட்டே வராரா, உங்களுக்கு வேறு அப்படி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. என்னங்க அப்படி பண்ணுறீங்க, அத்தை சொல்ல தெரிஞ்ச தப்பாக எடுத்துப்பாங்க, அவங்க நம்மக்கிட்ட எதுவுமே இதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லவும், அவங்கக்கிட்ட நாமளும் சொல்ல வேணாம் அப்படிங்கிறாரு. எங்கே போங்க அந்த சைடுன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்றீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு திரும்ப அப்படியே உங்ககிட்டே வர்றாரு, கிட்ட வராரா. நீங்கள்னா என்னங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, சரி ஓகே, என்ன மாமான்னு கூப்பிட அப்படின்னு கேட்குறாரு. நானும் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஏன் கூப்பிட மாட்டேன், கூப்பிடு அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க. என்ன வெக்கமா அப்படின்னு கேட்குறாரு. வேணாங்க, எனக்கு அதெல்லாம் வர மாட்டேங்குது, அது எப்போ கூப்பிடணுன்னு தோணுதோ அப்போ கூப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ கூப்பிடு, எனக்கு கேட்கணும் போல இருக்குது,
நானும் சரி ஓகே அவளா அப்படி கூப்பிடுவான்னு பார்த்தேன். ஆனால் நீ என்னடானா இந்தங்கன்னு வந்தங்கன்னு மட்டும்தான் வாயில் வருது. கூப்பிடுறீ மாமான்னு அப்படின்னு கேட்குறாரு. அப்படிங்கிறீங்க. வாயில் அதாவது கூப்பிடணும்னு நினச்சாலும் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே இருக்குது, வாயே வரமாட்டேங்குது. ஸோ ஜிமினா வந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணால் நீ வந்துட்டு சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களோட கண்ணத்தை பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. நீங்கள் வலிக்குது விடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நீ மாமான்னு கூப்பிடு அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க. ஸோ நீங்கள் மாட்டேன்னு சொல்லும் போது அவர் நல்லா நறுன்னு கடிச்சு வைக்கிறாரா கண்ணத்தை. அவ்வளோதான் உங்களுக்கு வலி. சரி கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவோம். கூப்பிடு அப்படிங்கிறாரு. நீங்களும் மாமா மாமா அப்படிங்கிறீங்க. என்னடி ஏதோ ஆடு கத்துற மாதிரி கத்துற, அழகா மாமா அப்படின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீ கடிக்க மாட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்ட்டு அப்படி விட்டுறாரு. அண்ட் அப்போது நீங்களும் என்னங்க அப்படிங்கிறீங்க. பாரு மறுபடியும் பாரு அப்படிங்கிறாரா. சரி ஓகே மாமா அப்படின்னு சொல்லவும் அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படியே கூப்பிடுவேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அச்சோ அப்படின்னு சொல்லவும் இதில் என்னங்க இருக்குது, இதெல்லாம் ஒரு வார்த்தையா அப்படின்னு சொல்கிறீங்க. உனக்கு என்னடி தெரியும், இதெல்லாம் ஒரு போதை, உனக்கு அது தெரியாது. சரி ஓகே இப்போது மாமா குட் நைட் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் மாமா குட் நைட் அப்படின்னு அழகாக சொல்லவும் அவர் இது போதும்டா இன்றைக்கி எனக்கு இது இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு பேன் அப்படி கட்டில் விழுந்து சிரிச்சுட்டு எப்படி தூங்க ஆரம்பிச்சிருப்பாரு. நீங்கள் பார்க்குறீங்க இதுக்கு தான் இந்த அலப்பறையா, நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டேன் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் இப்போ சின்ன அப்படியே பக்கத்தில் படுத்துப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் தினம் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த டேஸ் வந்துட்டு போயிட்டே இருக்கும். ரொம்பவே டேக் கேர் பண்ணி பார்த்துப்பாரு. அம்மாட்ட கூட்டி போடுறது, ஸோ அப்பாவே பார்த்துட்டு வருது, வெளில போடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் ரொம்ப ஹாப்பியாக உங்கள் லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே டேஸ்லாம் போயிட்டே இருக்கவும் அம்மா வந்துட்டு கால் பண்ணுறாங்க. ஸோ எப்பவும் போல் ஒரு நாள் கால் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே வந்துட்டு ஃபோனை காதில் வச்சுக்கிட்டு வெங்காயம் கட் பண்ணிகிட்ருப்பீங்க. சொல்லு மம்மி அப்படிங்கிறீங்க. என்னடி பண்ணிட்டுருக்கா, ஃபோனே பண்ணுறதில்ல அப்படின்னு கேட்கா. நான் வெங்காயம் கட் பண்ணிட்டுருக்கேன், கண்ணெல்லாம் ஒரே தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா. உன் புருஷன்கிட்ட சொல்லுடி, அதையும் கட் பண்ண விடாமல் உன்னை அப்படியே பொம்மை மாதிரி வச்சுக்குவான்ல அப்படின்னு கலாய்க்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் கஷ்டப்படுத்துதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை செய்ய விட மாட்டார். ஸோ அதனால தான் அம்மா இப்படி கலாய்க்கிறாங்க. நீ சும்மா இருமா, அவர் அப்புறம் வேலை செய்ய விட மாட்டார். இந்த வீட்டில் வேறு அவருக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கவே மாட்டாங்க. ஏதோ நான் தான் அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் சமைச்சு கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் என்னையும் சமைக்கவில்லைன்னா என்ன பண்ணுறது, நீ அதெல்லாம் சொல்ல வேணாம், அது ஒரு 5 நிமிஷம் அப்படி தான் சரியாக போய்டும் அப்படிங்கிறீங்க. ஏண்டி இங்கே இருக்கப்போ ஒரு சுடு தண்ணி வச்சு தான்னு கேட்டால் தந்திருக்கியா, காய்ச்சல் வந்து கிடந்தா கூட கஞ்சி வச்சு தர மாட்டியேடி, இப்படி உன் புருஷனுக்கு விதவிதமாக சமைச்சு கொடுக்குற அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்களும் உனக்கு எதனாவது பிரச்சனைனா நீ அப்பா கிட்ட தானே கேட்கணும், என்கிட்ட ஏன் கேட்குற, எனக்கு எதுனாலும் என் புருஷன் செய்கிறாரு, என் புருஷனுக்கு எதுனாலும் நான் செய்கிறேன், அப்போது அதுதானே லாஜிக்கு, நீ ஏன் என்கிட்ட கேட்குற, உன் புருஷன்கிட்ட கேளுமா அப்படிங்கிறீங்க. நல்லா பேச கற்றுக்கிட்டடி அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்களா. ஸோ அப்போ கரெக்டாக உங்களோட அத்தையும் கிச்சனுக்குள்ளே வந்திருப்பாங்க. அவங்களுக்கும் அது கேட்டிருக்கும். உடனே சம்மந்தி அது எல்லாம் உங்கள் மருமக ட்ரைனிங்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் இப்படி தான் மாற்றி மாற்றி கொஞ்ச நேரம் பேசிக்கிறாங்க. நீங்கள் சும்மா இருங்கத்த அப்படின்னு சொல்லவும் நாங்கள் சும்மா இருக்கிறது இருக்கட்டும், அப்புறம் உங்கள் பொண்ணுக்கிட்ட கேளுங்க, எனக்கு பேரனோ பேத்தியோ வேணும், இவங்க பாட்டுக்கு எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க, இதை பற்றி பேசினாலே வேறு டாபிக் பேசிட்டு போயிடுறாங்க, நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. உங்களோட அம்மா அதுக்கப்புறமா என்னடி சொல்கிறாங்க அவங்க, எனக்கும் கேட்கணுன்னு தான் தோணுச்சு, என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா சரி ஓகே நான் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க தான் பார்க்குறீங்க. ஆனால் உங்களோட அம்மா விடுற மாதிரி இல்லை. இங்கே பாரு வயன், இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காதீங்க, எனக்கு தெரியாது உனக்கு எதுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், எனக்கு ஒரு பேத்தியோ பேரனோ கொடுப்பீங்கன்னாண்ணா நீங்கள் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க, அதெல்லாம் தெரியாது, எனக்கு இன்னும் 1 வருஷத்தில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன எப்போ ஃபோன் பண்ணாலும் பேத்தி பேரன்னு புராணம். வீட்டில் உங்களோட அத்தைக்கிட்ட அதே தான். உங்களுக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனே ஆகிடும். ஜிமின் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு வருவார். நீங்களும் மாமா அப்படின்னு கூப்பிட்றீங்க. ஏமா அப்படிங்கிறாரு. மாமா இவங்க எப்போ பார்த்தாலும் பேத்தி வேணும் பேர வேணும்னு கேட்டுகிட்டே இருக்காங்க மாமா அப்படின்னு சொல்லவும், வேணும்னா எப்படி உனக்கு எப்படி அப்படின்னு கேட்குறாரு.
எனக்கு இப்போதைக்கு நான் எதுவும் கேட்கல. ஆனால் இவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது. ஒரு கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா பார்த்துக்கலாமே. உனக்கு இது அப்படி ஆசை இருக்கா இப்போதைக்கு அப்படின்னு கேட்குறீங்க. ம் எனக்கா? உன்னோட ஆசை தான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிடுறாரு. உங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எதுவுமே உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு பிடிச்சதா அவருக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்திலும் ஈகோவே இல்லாமல் வந்துட்டு விட்டு கொடுத்து போவார். ஸோ அதனாலேயே அவர் எது கேட்டாலும் நீங்கள் பண்ணுவீங்க. இப்போ கேட்குறீங்க, நீ எல்லா விஷயத்துலையும் எனக்காக எல்லா முடிவும் எடுக்கிற. பட் இப்போ நான் கேட்குறேன், உன்னோட விருப்பம் என்ன? உனக்கு இப்போ பாப்பா வேணுமா வேணாமா அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே பாரு வயன், எனக்கு தனிப்பட்ட ஒப்பீனியன் எதுவுமே இல்லை. எனக்கு குழந்தை வேணும்தான். ஆனால் நீ என்னைக்கு சொல்கிற அன்றைக்கி தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ நீங்கள் அவரை ஹக் பண்ணிட்டு, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஒன்று, போக 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 புதுசு புதுசாக தெரியுற ஒவ்வொரு நாளும் நீ எனக்கு அப்படிங்கிறீங்க. நீ ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணத்தை பிடிச்சி அப்படி கொஞ்சிட்ருப்பாரு கிள்ளி விளையாடிட்டு. ஸோ இப்படி தான் அப்போது நைட் அப்படி தூங்க போகிறப்போ ஜிமின் சொல்கிறாரு, வயன் நான் உன்ட்ட ஒன்று சொல்லணுமே அப்படின்னு கேட்க, என்ன மாமா அப்படின்னு கேட்குறீங்க. அது வந்து இது வரைக்கும் நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போனதில்லைல்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், போனதில்லை. என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாதுல்ல, அதனால தான் நானும் என் வீட்டுக்கு கூட போகல அப்படிங்கிறீங்க. பட் இப்போது ஆஃபீஸில் ஒரு வேலை விஷயமா 1 வீக் போகணும்டி, ஃபாரின் போகணும் ஒரு கிளைண்ட் மீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக சொல்கிறாரு. 1 வாரமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. 1 வாரம் எப்படி இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீ போறியா நான் அப்படின்னு கேட்குறீங்க. சடனாக இதெல்லாம் பிளான் ஆகிடுச்சு. ஸோ என்னால் உன்னை கூப்பிட்டு போக முடியாது அப்படிங்கிறாரு. அம்மா என்னால் இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லவும், என்னால் என்ன இருக்க முடியாது, ஆனால் என்ன பண்ணுறது வயன், வேலை விஷயமா போச்சு, போய் தான் ஆகணும் அப்படிங்கிறாரு. நீங்களும் சரி புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரம் வந்துடுங்க, கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா அவர் விட்டு நீங்கள் இருந்ததே கிடையாது ஆஃப்டர் மேரேஜ். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறனால ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அடுத்த நாள் வந்துட்டு மார்னிங் அவர் கிளம்பணும். அப்படியே தான் அவரும் வந்து கிளம்புறாரு. போகிறதுக்கே மனசில் தான், ஏர்போர்ட் வரைக்கும் நீங்களும் போகிறீங்க. அப்படியே ஒரு வழியாக வந்துட்டு அனுப்பிச்சி வச்சுட்டு வந்துட்டீங்க. ஸோ அவரும் வந்துட்டு போயிட்டாரு. 1 டே ஆயிடுச்சு. உங்களால் அந்த அன்னைக்கு அந்த டேவை பாஸ் பண்ணவே முடியல. அவர் நைட் கால் பண்ணுறாரு, ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறீங்க. நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன். பட் 3 டேஸ் தான், நான் வந்துடுவேன், சீக்கிரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. 1 வீக்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம், ஆனால் 3 டேஸில் எல்லா வேலையும் முடிச்சுட்டா போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாரா. அப்புறம் சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்ருப்பாங்க கிளைண்ட்டு மீட்டிங் போகலான்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் ஃபோன் வச்சுட்டு போயிருப்பார். 2 நாள் இப்படி தான் பாஸ் ஆகுது. 3ஆவது நாள் வந்துட்டு அவர் சும்மா இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பார் போல். ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. திரும்ப ஃப்ளைட்டுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்ருப்பார். ஸோ அப்போ வந்துட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு ஏர்போர்ட் வந்துடுறாரு. ஸோ ஃப்ளைட்டும் ஏறிடுறாரு. ஃப்ளைட் டேக் ஆஃப் கூட ஆகிடுது. அப்போ தான் வந்துட்டு ஃபோன் சும்மா பார்க்குறாரு. பிஸ்னஸ் கிளாஸ் புக் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அப்படியே ஃபோனை பார்த்துட்ருப்பாரு. நீங்கள் இன்ஸ்டாவில் அப்படியே ஸ்டோரி போட்டிருப்பீங்க. ஒயின் ஏதோ ஸ்டோரி போட்டிருக்கா, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அதில் அப்படியே இந்த சாங் தான் அப்படியே நீங்கள் போட்டிருக்கீங்க. இந்த மாமனி அந்த சாங் இருக்குல்ல, ஸோ அந்த சாங் போட்டிருக்கீங்க. அதை நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி தான் போட்டிருக்கீங்க. ஏன்னா ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. இங்கே ஜிமினாக்கு ரொம்ப அதை கேட்டதுக்கப்புறம் இவ்வளோ மிஸ் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் புதுசான கல்யாணம் ஆகிட்டு ஸோ ரொம்பவே மிஸ் பண்ணுறாரு. எப்படா அந்த ஃப்ளைட்டு போகும், எப்படா போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே அவர் வரத்துக்குள்ளே நைட்டே ஆகிடுது. அங்கேருந்து மார்னிங் கிளம்பியிருப்பார். ஸோ அப்படியே வரத்துக்கு ஈவினிங் ஆகிடுது. அங்கேருந்து கேப் பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி அடித்து பிடிச்சி வரத்துக்குள்ளே ஒரு நாள் போகிறதுக்குள்ளே அவருக்கு அந்த ஒரு யுகம் போகிற மாதிரி இருக்குது. அப்படியே அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா வீடு ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. என்னது, யாரையும் காணோன்னு சொல்லிட்டு அம்மா அப்பான்னு கத்திட்டே வராரு. ஒருத்தரையும் காணோம். ஸோ கால் பண்ணுறாரு, எங்கே போயிட்டீங்க எல்லோரும், வீடெல்லாம் யாருமே இல்லாத மாதிரி இருக்குது, ஒயினையும் காணோம், கால் பண்ணால் அவளுக்கு ஃபோன் போகலை அப்படிங்கிறாரு. அதுவா, ஒயின் வீட்டில் தாண்டா இருந்தா, எங்கேயாவது போனாலான்னு தெரியல, ஆனால் நாங்கள் வெளில வந்திருக்கோம். ஸோ சடனாக உன் சித்தி பொண்ணுங்க இருக்காங்கள, ஸோ அவங்களுக்கு நிச்சயம்டா, அதனால் வந்துட்டோம், உன்ட்ட சொல்ல முடியல, காலையில் அவளை கூப்பிட்டு வந்துடு, என்ன நாங்கள் இப்போ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல சொல்கிறாங்க ஃபோனில்.
சரி ஓகே. இப்போ இவளெங்க போய் தேடுறது? வீட்டில் இருக்கிற மாதிரியே தெரியலையேன்ட்டு அவரும் வந்து வீடு ஃபுல்லாக அலைஞ்சு திரிஞ்சு தேடுறாரு. ரூமுக்கு வந்து தேடல, ஜஸ்ட் வீட்டுக்கு கீழெல்லாம் தேடுறாரு. ஒயன் சொல்லிட்டு காணோங்களா, சத்தமே காணோம். இருந்திருந்தா இந்நேரம் பேசியிருப்பாளே. நானே அடிச்சு பிடிச்சி வந்திருக்கேன், எங்கே போயிட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே கொண்டு வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த பேக்கெல்லாம் வச்சுட்டு அப்படியே திரும்புகிறாரு. ஸோ திரும்பினா அதாவது அந்த ரூம் இருட்டாக தானே இருக்கும். லைட்டு வந்துட்டு போடுறதுக்கு அப்படியே லைட்டை ஆன் பண்ணுறாரு. லைட்டும் சேர்ந்து எரிய மாட்டேங்குது. என்னது லைட் போட்டாலும் எரிய மாட்டேங்குது, ஃபியூஸ்க்கு இது போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்கிறப்போ டக்குன்னு ஒரு சின்ன லேம்ப் லைட் மட்டும் எரியுது கோல்டன் கலரில். என்னடா அது வெளிச்சம் திடீர்னு வருது, எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அது வந்துட்டு ஒரு ஓரத்தில் இருந்தால் வருது. அங்கே ஒரு டேபிள் இருக்கும், அந்த இடத்துலேருந்து வருது. பார்க்குறாரு, பார்த்தா நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க. அவருக்கு நம்பவே முடியல. ஏன்னா அவ்வளோ ப்ரிட்டியாக அழகா அவர் கூட அதாவது ஒரு ஷர்ட் கொடுத்துருப்பார்ல ரெட் கலரில் கல்யாணம் புதுசில். ஸோ அந்த ஷர்ட் தான் நீங்கள் போட்டுட்டு அப்படியே கணத்தில் கை வச்சு அவரே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏய் ஏண்டி அப்படி போய் அங்கே உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் உட்காரக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஏன் இருக்கக்கூடாதா அப்படிங்கிறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே அந்த டேபிளுக்கு உட்காந்துருப்பீங்கள, ஸோ அங்கேருந்து எந்திரிச்சு ஒரு மாதிரி ஸ்லோ மோஷனில் ஒரு மாதிரி இடுப்பாட்டு இருக்குன்னு ஆட்டி ஆட்டி நடந்து வரீங்க. ஜிமினாவுக்கு ஒன்றும் புரியலை. ஏண்டி இப்படி நடக்கிற, சுலுக்கிச்சா என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஏன் நடக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன வயன் உன்னாடையும் ஒரு மாதிரி தினசாக இருக்கே அப்படின்னு கேட்குறாரு. ஏன் நான் அப்படி நடக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்னா வந்துட்டு டை கட்டியிருப்பார்ல, ஸோ அந்த டை அப்படியே வந்து ஒரு மாதிரி இந்த ஷர்ட் காலர் பிடிச்சி இழுத்துக்கிட்டு அந்த டையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி அவர் பக்கத்தில் இழுக்கிறீங்க. என்ன பண்ணுற இன்றைக்கி, நீ ஏதோ பண்ணுற வயன் அப்படிங்கிறாரு. ஏன் அது பண்ணக்கூடாதா அப்படிங்கிறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. என்னடியாச்சு உனக்கு, இன்றைக்கி நல்லா தானே இருக்க, காய்ச்சலுக்கு இது வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் ஆமாம் காய்ச்சல் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐயோ காய்ச்சல்னு சொல்லிட்டு ஏன் இப்படி உட்காந்துருக்கா, வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படிங்கிறாரு. இவன் சரியான டியூப்லைட்டாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மாமா அப்படிங்கிறீங்க. ஏம்மா அப்படிங்கிறாரு. அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷர்ட் பட்டன் இருக்குல்ல, ஸோ அப்படியே அந்த மாதிரி அதை பட்டனில் சும்மா அந்த பட்டன் பிடிச்சி நோண்டிக்கிட்டே அது அப்படிங்கிறீங்க. சொல்லு ரொம்ப மிஸ் பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப மிஸ் பண்ணேன், நெக்ஸ்ட் டைம் இப்படியெல்லாம் போகாதீங்க, ஏன்னா என்னால் இருக்கவே முடியறதில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன், இந்த டைம் எனக்கே அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரா. ஸோ நீங்களும் மாமா அப்படின்னு மறுபடியும் கூப்பிட்றீங்க. ஏம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்குறாரு. எனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல, உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு பாப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஷாக்கு. என்னடி பேசுகிற, நல்லா தான் இருக்கியா, என்ன குடிச்சிருக்கியா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஏன் நான் கேட்கக்கூடாதா, எனக்கு பாப்பா வேணும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி க்யூட்டாக கேட்குறீங்க. வயன் நீ தானே சொன்ன ஒரு 2 years போகட்டும் அப்படிங்கிறாரு. சொன்னீங்க நான் அப்படி தான் சொல்லுவேன், நீ தான் இல்லைல்ல அது அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு, நான் சின்ன பொண்ணு இல்லை, நீ தான் எனக்கு புரிய வச்சுருக்கணும், ஆனால் நானே புரிஞ்சுக்கிட்டு கேட்டாலும் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, ஒரு மாதிரி பேசுகிறீங்களா. என்னமோ தெரிலடி, இன்றைக்கி நீ ஒரு டைப்பாக தான் இருக்க, ஆனால் என்னன்னு தான் தெரியல அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் டக்குனு அவர் ஹக் பண்ணி அவர் கணத்தில் கிஸ் பண்ணிட்டு ஏன்னா அந்தளவுக்கு நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ இப்படி அவங்களுக்கு அந்த டே ரொம்ப ஹாப்பியாக போகுது. அப்படியே ஆஃப்டர் ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆகுது. ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் அப்படின்னா என்ன, வீட்டில் சிம் இருப்பான்ல அப்படிதான். அப்படியே நீங்கள் வந்துட்டு அவங்க கூட ஒரே போராட்டமாக இருக்குது. மாமா இவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் அப்படிங்கிறீங்க. அவனும் தாதி இவன் தான் டார்ச்சர் பண்ணுறா அப்படிங்கிறான். டேய் வாடி பொடின்னு பேசினா அவ்வளோதான், என் புருஷன் மட்டும்தானே அப்படி கூப்பிடணும் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், டேடி கூப்பிட்டா நானும் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏட்டிக்கு போட்டியாக இருக்குது. இங்கே ஜிமினாவுக்கு நான் உங்கள் 2 பேர்த்தையும் சமாளிக்கவே உங்களை தலைவலியாக இருக்குது, எனக்கு தலை வலிக்குதுடி அப்படின்னு சொன்னான். அவனும் வயன் எனக்கும் தலை வலிக்குதுடி அப்படிங்கிறான். ஸோ எனக்கு ஒரு காஃபி குடுறி அப்படின்னா, ஸோ எனக்கு ஒரு காஃபி குடுடி அப்படிங்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கே சிரிப்பு வந்துச்சு. சரி என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மாமா உனக்கு நான் காஃபி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் காஃபி கொடுத்தா, இங்கே
மாமா உனக்கு மட்டும் காஃபி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனே ஏதோ ஒரு கப்பை தூக்கிட்டு வந்து ஜிமின் கிட்ட கொடுக்குறான். ஸோ நீங்கள் 2 பேரும் என்ன பேசுகிறீங்களோ அப்படியே டிக்டோ பண்ணி ஒரு மாதிரி இமிட்டேட் பண்ணி காட்டிட்டு இருக்கிறான். ஸோ நீங்கள் குள்ள பார்த்து என்னையும் சேர்த்து நீ இமிட்டேட் பண்ணுறியா, ஈரோ ஒன்று பேசிக்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை துரத்த அவன் அழகாக ஒரு மாதிரி கக்கன்னு சிரிச்சுட்டு அப்படியே ஓடுறான். அவன் குழந்தைங்க ஓடல, ஸோ அந்த மாதிரி 2 கை அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே ஓடுறான். அப்போ ஜிமினும் வந்துட்டு ஓடி போயிட்டு அவனை அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் அவனை தூக்கிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறீங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கிறப்போ நீங்கள் வந்துட்டு மாமா இப்போல்லாம் ரொம்ப சேட்டை பண்ணுறான் மாமா, என்னால் முடியல, நீ இங்கே பாட்டுக்கு ஆஃபீஸ் போயிடுறீங்க, அத்தையும் நானும் தான் படாத பாடுபடுறோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிறீங்க. அவனும் டாடி மாமி போய் சொல்கிறா, உனக்கே தெரியல நான் சமத்தாக இருப்பேன்னு, சிம் எப்போயும் சமத்து அப்படிங்கிறான். அதானே என் பிள்ளை என்றைக்குமே சமத்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எதுக்கு நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற, அவன் பண்ணுறதை பார்க்குறீல்ல, நீ சொல்லுமாம்மா அவனுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லு, நான் சொன்னால் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. அப்போ ஜிமினும் வந்துட்டு சிம் எப்படின்னு எனக்கு தெரியும் வயன், நீ சும்மா சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா. ஏன் இன்னைக்கு இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியல. அப்படியே தான் அவன் தூங்கியிருப்பான். அப்போ ஜிமினும் கிட்டே வராரு. நீங்களும் என்ன அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு ஒரு பாப்பா வேணும் ஒயன் அப்படிங்கிறாரு. இவனையே என்னால் சமாளிக்க முடியலன்னு இங்கே செத்துட்டு தானே உனக்கு பாப்பா வேறு வேணுமா போயா அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறீங்களா. ஜெமீன் வந்துட்டு ஏய் என்னடி இப்படி பண்ணுற, நீ அன்னைக்கு எனக்கு பாப்பா வேணுமாமான்னு எப்படி கேட்ட, நான் ஒத்துக்கிட்டேன்ல, அப்போ இன்றைக்கி நான் கேட்குறப்ப நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறேனே தெரியல. ஐயோ மாமா நீ போ மாமா அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் எந்திச்சு ஓட பார்ப்பீங்க. ஸோ ஜிமினாவும் அழகாக உங்களுக்கு பின்னாடி ஓடி வராரு, நில்லடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் அப்படியே ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருப்பீங்க. அப்போ ஒரு இடத்துல நீங்கள் அவர் கைக்கு சிக்கிடுவீங்க. ஸோ அவர் உங்கள்கிட்ட ஹக் பண்ணிட்டு நீ கேட்டப்போ நான் ஓகே சொன்னல, நான் கேட்டப்போ நீ ஓகே தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அப்படியே தூக்கிட்டு போயிட்டுருப்பாரு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட லைஃப் வந்துட்டு எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் குட்டி குட்டி சண்டை, அந்த சண்டையும் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, சும்மா ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு ஒரு குட்டி சண்டை வரும் பார்த்தீங்களா, அதுவும் வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்தில் 1/4 மணி நேரத்தில் சரியாயிடும். இப்படி தான் உங்கள் டேஸில் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஆஃப்டர் ஃபியூ ரொம்ப இயர்ஸ் ஓகேவா, ரொம்ப இயர்ஸ் கழிச்சு இப்போது ஒரு கார்டன் இருக்குது. அந்த கார்டனில் ஜிமின் வந்துட்டு அப்படியே சேர் போட்டு சாஞ்ச மாதிரி படுத்திருக்காரு. அண்ட் பக்கத்தில் நீங்களும் படுத்திருக்கீங்க. அப்போது ஜிமினா வந்து வயன் அப்படிங்கிறாரு. என்ன மாமா அப்படிங்கிறீங்க, நம்மளோட கல்யாணம் ஆன புதுசில் அப்படிங்கிறாரு. நீ மறுபடியும் கதை ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லைடி அந்த வெட்டிங் டேக்கு முன்னாடி டே, அது எனக்கு இன்னும் கூட இப்போ நடக்கிற மாதிரி இருக்குது, இவ்வளோ வருஷம் போயிடுச்சு அப்படிங்கிறாரு. மாமா இப்போ 2 பேர்த்துக்கும் 80-70 வயசு ஆயிடுச்சு, உனக்கு 80 வயசு, எனக்கு 76 வயசு, இன்னுமே நீ இதை பற்றியே பேசிகிட்டு இருக்க, எத்தனை தடவை சொல்லுவ அப்படின்னு கேட்குறீங்க. நான் சொல்லுவேன்டி, எனக்கு இதுக்கு மேலே என்ன இருக்குது, நான் கஷ்டப்பட்டு அவ்வளோ மெமரிஸ் எல்லாம் சேர்த்துருந்து எதுக்காக, இப்படி நம்மளோட வாழ்க்கையோட கடைசி காலத்தில் அதையெல்லாம் பற்றி நினச்சி பார்த்து சந்தோஷப்படணும் தானே, எல்லா நாளையும் நான் சந்தோஷமாக மாற்றி வச்சுருக்கேன். இப்போது அது கூட உனக்கு போர் அடிக்கா என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் நீ தினமும் அதே சொன்ன எனக்கு போர் அடிக்காதா அப்படிங்கிறீங்க. சரி ஓகே பழச பேசினா போர் அடிக்குது, அப்போது நான் இப்போ ஏதாவது மெமரிஸ் க்ரியேட் பண்ணிட்டா அப்படிங்கிறாரு. ஐயோ நீ மட்டும் மாறவே மாட்ட, ஆனால் நீ இப்படியே இரு, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறீங்க. அதனால தானே இப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் வந்து அப்படி உங்களை ஹக் பண்ண மாதிரி அப்படியே ஹக் பண்ணிட்டு 2 பேரும் அப்படியே மேலே பார்த்து படுத்துட்ருப்பீங்க. ஸோ நைட் டைம் இது, அப்படியே ஸ்டார்ஸு மூணெல்லாம் இருக்குது, அப்படியே அதை அழகாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போது ரிமின் வந்துட்டு அன்றைக்கெல்லாம் நம்ம எப்படியெல்லாம் ஓடிட்டு இருந்தோம், ஆனால் இப்போது நம்ம மனசு ஓடுது ஆனால் உடம்பு வளைய மாட்டேங்குது அப்படிங்கிறாரு. ஆமாம் வயசாகிடுச்சுல்ல, சீக்கிரமாக வயசாகிடுச்சு மாமா, எனக்கு வந்துட்டு பிடிக்கவே இல்லை, ஏன்டா வயசாச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. 2 பேர்த்துக்கு வந்துட்டு எப்படின்னா ஜிமின்க்கு 80 இயர்ஸ் ஏஜ் ஆகிடுச்சு, உங்களுக்கு வந்துட்டு 76 ஓகேவா, 76 வயசு ஆயிடுச்சு, தாத்தா பாட்டி ஆகிட்டீங்க. ஆனாலும் 2 பேர்த்துக்கும் ரொமான்ஸு. ஸோ ஜிமினா வந்துட்டு வயன் அப்படின்னு கூப்பிட்றாரு. ஏன் மாமா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை இப்போது நீ என் பக்கத்தில் இருக்க, நானும் பக்கத்தில் இருக்கேன், நம்ம ஒரு வேளை உயிரே போகிற மாதிரி இருந்தால் கூட 2 பேர்த்துக்கும் ஒன்றா போயிட்டா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல
அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீ ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் வயசாயிடுச்சுலடி, இதுக்கு மேலே எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு எல்லாம் நடக்க தானே செய்யும். சீக்கிரம் இதெல்லாம் நடந்தால் தான் திரும்ப நமக்கு இன்னொரு ஜென்மம் கிடைக்கும். அப்பயும் நம்ம முதல்ல இருந்து ஃபஸ்ட்டு லவ் பண்ணுவோம். இதை விட அதிகமாக நான் அவனை லவ் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அதுக்கு இப்படி சொல்லுவியா, அது நடக்கிறப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஃபர்ஸ்ட் டைம் ஜிம் வந்துட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ கூட நீங்கள் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துருப்பீங்க, அப்படியெல்லாம் சொல்லாது அப்படின்ட்டு. ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு ஜிம்மினே பார்த்துட்ருக்கீங்க. ஏன் அப்படி பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு. அதுவா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அவருக்கு அழகாக கிஸ் பண்ணுறீங்க. வயசாச்சுன்னு சொல்லுவாங்க, இந்த வேலைலாம் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் எனக்கு 80 வயசு ஆனாலும் சரி, உனக்கு 90 வயசு ஆனாலும் சரி, நான் என் பர்சனுக்கு இப்படி தான் கிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணி நீங்கள் அழகாக அவருக்கு கிஸ் பண்ணேன். ஸோ அவரும் கிஸ் பேக் பண்ணுவார். இப்படி தான் ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் 2 பேரும் பழைய விஷயங்கள் நினச்சி அப்படியே அந்த நைட்டில் உட்காந்து பேசிக்கிறது, ஜாலியாக வந்துட்டு ஹக் பண்ணி தூங்குறது, இப்படியே தான் இருக்கும். எவ்வளோ ஏஜ் ஆனாலும் இன்னும் நீங்கள் வந்துட்டு ஒருத்தர் பிரித்து இருக்க மாட்டீங்க, ஒன்றாவே தான் தூங்குவீங்க. அப்போது நீங்கள் சொல்கிறீங்க மாமா அப்படின்னு கூப்பிட்றீங்க. ஜிமினாவும் ஏம்மா அப்படின்னு சொல்கிறாரு. மாமா நம்ம ஜிம்மி இருக்கால்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஃபோன் பண்ணாலா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, வந்துட்டு போக சொல்லலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நம்ம பேத்தி இருக்கால்ல அப்படின்னு சொல்லவும், ஆமாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவளுக்கு நிச்சயம் பண்ண போகிறாங்களாம், நம்மளை வர சொல்லி கேட்டுகிட்டே இருக்காமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. எது அங்கேயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அங்கே தான் போயிட்டலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஜிமின் வந்துட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே உங்களை அவரோட செஸ்ஸில் சேர்த்து படுக்க வச்ச மாதிரி நல்லா ஹக் பண்ணி பிடிச்சிக்கிட்டு, எங்கேயும் வேணாம் நாம் இங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிறாரு. ஏன் நம்ம பேத்தி தானே அப்படிங்கிறீங்க. அங்கெல்லாம் போனால் நீ தனியாக நான் தனியாக இருக்கணும், என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாது, எனக்கு உன்னை கட்டி பிடிச்சிட்டுனா தூக்கமே வரும். அதனால் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லடா, அதனால அம்மாவுக்கும் கொஞ்சம் உடம்பு முடியல, அவ்வளோ தூரம் வர முடியாது, நீங்கள் நிச்சயம் பண்ணுங்க, இல்லைனா இங்கே வந்து நிச்சயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாரு. அப்படி சொல்லிவிடு, முடியாது இங்கே வேணால் வர சொல்லிவிடு அப்படிங்கிறாரு. நீங்கள் ரொம்ப சேட்டை பண்ணுறோம்மா, நீ நம்ம பேத்தி அப்படிங்கிறீங்க. அதான்டி நம்ம பேத்தி தான், இங்கேயே வந்து நிச்சயம் பண்ணதுக்கு சொல்லு, இல்லைனா நம்ம இன்னொரு நாளைக்கு சும்மா போனது வந்துடலாம், அப்படி பார்த்துக்கலாம்டி அப்படிங்கிறாரு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு சிமிக்கிட்ட சொல்லியிருப்பீங்க. அவளுக்கு புரியுது, உங்களுக்கு நாங்கள் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏய் அப்படி இல்லைடி, நிஜமாவே என்னால் முடியல, கை கால்லாம் வலிக்குது, முட்டி வலிக்குது, அவ்வளோ தூரம் வர முடியாது, நீ வேணால் வாயே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி சொல்லி சமாளிச்சிடுறீங்க. ஸோ இந்த அன்றைக்கி ஆக்சுவலாக 2 days கழிச்சு உங்கள் பேத்திக்கு நிச்சயம் ஆகிட்டுருக்குதாங்க. ஆனால் நீங்கள் 2 பேரும் இங்கே. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே இங்கே உங்களை பேக்லேருந்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு 2 பேரும் அப்படியே நிலா பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஃபாரினுக்கு அவளை கட்டி கொடுத்துருந்துருப்பீங்க, ஸோ கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பீங்க. ஸோ அங்கே நைட்னா எங்கள் பகல், இங்கே நைட்னா அங்கே பகல். இப்போ அங்கே பகலாக இருக்கும், இதாகிட்டுருக்கு, நிச்சயம் ஆகிட்டுருக்கு. பட் இங்கே நைட்டு அப்படியே நீங்கள் 2 பேரும் வந்து ஹக் பண்ண மாதிரி நின்றுட்டு அப்படியே அந்த 3 பார்த்துட்டு இருக்கிறீங்க. ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. ஃபைன், இன்றைக்கி பௌர்ணமி ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படிங்கிறாரு. ரொம்ப அழகாக இருக்குது மாமான்னு நீங்கள் சொல்ல, ஆனால் உன்னை விட ரொம்ப அழகில்லை அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பேக்லேருந்து ஹக் பண்ண மாதிரியே உங்களுக்கு கன்னத்தில் அழகாக ஒரு கிஸ் பண்ணுவார். ஸோ நீங்களும் அப்படியே திரும்பி அவரோட கன்னத்தில் கிஸ் பண்ணுறதோட இந்த ஒன் ஷாட்டை இதோட நான் முடிச்சுக்கிறேன் டியர், ஓகேவா? ஸோ ஹாப்பி என்டிங் தான். எத்தனை வருஷம் ஆனால் என்ன, இந்த மாதிரி ஒரு லைஃப் இதுதான் வேணும் எனக்கு. ஸோ எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு தெரியல, நான் வந்துட்டு சொல்கிறப்ப எல்லாமே ஃபுல்லாக நான் வந்துட்டு வாய் தான் ஸ்டோரி சொல்லிச்சு, என் மைண்டு ஃபுல்லாக அந்த இமேஜினேஷனுக்குள்ளே தான் இருந்துச்சு. ஸோ நான் என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியலை. சரி ஓகே, உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வேறு என்ன, ஐயோ மறந்துட்டேனே, மறந்துட்டேன். பர்சனலாக எனக்கு இந்த ஸ்டோரியில் வந்துட்டு அந்த அந்த வெட்டிங் டேக்கு முன்னாடி அந்த வாட்டர் ஃபால் சீன் இருக்குல்ல, அது பிடிச்சிச்சு. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்துட்டு ஜிமினா சொல்லுவார்ல, ஜிமிக்கிட்ட இப்படி சொல்லிடு என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் அந்த 3 பார்த்துட்டு 2 பேர் கிஸ் பண்ணிக்கிற சீனுக்குள்ள. ஸோ எனக்கு இது 2 ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இந்த ஒன் ஷாட்டில் ஏதாவது ஒரு சீன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அது என்ன சீன் அப்படின்னு சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு சீன் பிடிக்கும்ல, அப்படி என்ன சீன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லுங்கள், ஓகேவா? டடா சரங்க.